ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்தை நம்ம உயர்த்த வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தில் எந்த கசப்பும் இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், இந்த 5 மாதங்களாக கண்ணின் மணி போல கர்த்தர் நம்மளை பாதுகாத்தாரு. எல்லாருக்கும் இன்பம் துன்பம் எல்லாம் வந்திருக்கலாம், மேடு பள்ளங்கள் எல்லாம். ஆமென். ஆனாலும் நழுவாதபடி நம்மளை என்ன பண்ணாரு? பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஆமென். நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி என்ற இந்த நாளில கூட கர்த்தர் உங்கள் மத்தியில சில ஜெபங்களை குறித்து பேசவும் ஆமென் அடியனை நிறுத்தியிருக்காரு. அடியனுக்கு கொடுத்த சுகபல ஜீவனுக்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஒரு விஷயம் கூட கண்களை மூடி ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரமண்டல் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தின்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உடையவளே. ஆமேன். அப்பா, உம்முடைய பாதபடியில் அடியினை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னை வெறுமையாக்குகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என் குறைகள், என் குற்றங்கள் எல்லாவற்றும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் ஒரு விசையாய் கூட அடியின் சிரசை கர்த்தாவே அப்பா, உச்சம் தலைந்த உள்ளங்கால் வரை என்ற அடியின் உள்ளான இருதயத்தை ரத்தத்தால் கழுவி ஆவியானவரே நீர் வெளிப்படுவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே அப்பா. அன்றே கர்த்தாவே, உம்முடைய வெளிச்சம் இந்த கர்த்தாவை இடத்துல உதிக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு வேலை இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் வெளிச்சத்தின் தேவன் ஆண்டவரே. இந்த சிறு கூட்டத்திலும் அப்பா அன்றே நீ பெரிய தேவனாய் கர்த்தாவே எங்களுக்கு முன்பாக கடந்து வந்திரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வெளிச்சம் எங்கள் மீது உதிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்தகார இருள் ஆதிக்கங்கள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ஆண்டவரே அப்பா. அன்றே எங்க உள்ளத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அன்றே எங்க கேடுள்ள திருக்குள்ள இருதயத்தை உம்முடைய கரத்துல ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய ரத்தத்தால கழுவுங்க ஆண்டவரே அப்பா. எங்க சிந்தைகள், யோசனைகள், எண்ணங்கள், பார்வைகள், பேச்சுகள் எல்லாம் ஒரு விஷயம் ஆண்டவரே அந்த கல்வாரியில கர்த்தாவை சிந்தின ரத்தத்தை ஊற்றி இப்பொழுது எங்களை கழுவி எங்களை சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமாண்டவரே அப்பா, உம்மை தரிசிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்று அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது என்று வேதத்தில் பார்க்கிறோமே. ஸ்தோத்திரம் அப்பா. அருமையான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே அப்பா, இந்த மாலை வேளையில எங்களை ஒன்று கூட்டி ஆண்டவரே அப்பா அன்றே கர்த்தாவுடைய பாதபடியில அமர்த்தி வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு விஷயம் கூட எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா. எங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே அப்பா. உம்முடைய வெளிச்சத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அறையில கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள ரத்தத்தை ஊற்றி ஜெபிக்கிறேன் இப்பொழுது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஊற்றி ஜெபிக்கிறேன் இப்பொழுது. ஹல்லேலூயா. சிந்தைகளில போராடி கொண்டிருக்கிற எல்லா சிந்தையின் போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது உன்னை அதமாக்கி போடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. சிந்தைகளை பொல்லாத ஆவியை, சிந்தைகளை கெடுக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது முறியடிக்கிறேன். ஒரு மனப்பாட்டின் சிந்தையை ஊற்றுவீராக ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே அப்பா. நன்றி, நன்றி ஆண்டவரே அப்பா. உங்க இருதயம் எங்க இருதயம் இப்பொழுது இணையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்தகார கிரியின் சக்திகளை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது முறியடிக்கிறேன் அப்பா. உம்முடைய பரலோக பலன் எங்களுக்குள் ஊற்றப்படட்டும் இப்பொழுது. உம்முடைய பரலோக எண்ணங்கள் எங்களுக்குள் காணப்படட்டும் ஆண்டவரே. எங்க சிந்தைகளை நீர் ஆளுகை செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே. எங்க உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா, எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் உமக்குரியதல்லவா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா. தன்னைத்தான் தாழ்த்துகிறோம் உயர்த்தப்படுவான் சொன்னீங்களே ஆண்டவரே அப்பா.
எங்களுக்குள்ள பெருமைகள் வேண்டாண்டவர் அப்பா. எங்களுக்குள்ள கர்த்தாவே வேஷங்கள் வேண்டாண்டவர் அப்பா. எங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் வேண்டாண்டவர். எங்களுக்குள்ள கசப்புகள் வேண்டாண்டவர் அப்பா. ஹalleluya. thank you lord. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. thank you lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண் கெட்டதாய் இருந்தால் சரீரம் முழுவதும் கெட்டதாய் இருக்கும் என்று வேதத்தில் பார்க்கிறோமே. இயேசுவே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் உமக்குரியது ஆண்டவரே. இது எங்களுக்குரியது அல்லப்பா, உமக்குரியது ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் வாயில மாத்திரம் ஆண்டவரை நேசிக்கிறோம், உண்மையில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லிவிட்டு கர்த்தாவே, எங்களையே கர்த்தாவே நாங்கள் ஏமாற்றிக் கொண்டு உண்மையை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த பாவத்தை ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே அப்பா. பலிபீடத்தில் வர அடியனை தகுதிப்படுத்தீர்கள். எங்க சபை மக்களை தகுதிப்படுத்தீராக அப்பா. எங்க பலவீனத்தில் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக ஆண்டவரே அப்பா. உம்முடைய வல்லமை எங்களுக்குள் ஊற்றி அனுப்புங்க ஆண்டவரே அப்பா. எங்க பலவீனத்தை விலக்கி ஆண்டவரே அப்பா. உம்முடைய பரலோக பலனை எங்களுக்குள் ஊற்றி அனுப்பும்படியாய் அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே அப்பா. நாங்க பலவீனமான பாண்டம் தான் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. எவனை விழுங்கலாமோ என்று சத்துரு வகை தேடிக்கொண்டிருக்கிற வகையில் அப்பா, நாங்களும் இடம் கொடுத்து கர்த்தாவே அப்பா, விழுந்து போய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் நேரத்தை செலவழித்துக் கொண்டு அப்பா உடைய நாமத்தை நாங்கள் தூஷணப்படுத்தி கொண்டிருக்கிற பாவத்தை மன்னிப்பீராக ஆண்டவரே அப்பா. அன்றே இந்த ஆலயம் தொடங்கி ஆண்டவரே அப்பா. அன்றே கர்த்தாவே ஒரு வருஷங்கள் வரப்போகிறது ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு ஒரு அக்கறை இல்லை ஆண்டவரே, ஒரு பாரம் இல்லை ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து இரு பாடல்களை பாடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, கைகளை தட்டி ஆண்டவரே நாங்கள் போய் விடுகிறோமே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த செவத்தை கூட தாண்டி அந்த ஜெபம் போகவில்லை என்று நாங்கள் ஆண்டவரே நம்புகிறோம் ஆண்டவரே அப்பா. எங்க குறைகளை மன்னிப்பீராக ஆண்டவரே அப்பா. எங்க சுயநலத்தை மன்னிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, மன்னியும் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே அப்பா. எங்கள் அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. தன் பாவங்களை மன்னிக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடணும், இரக்க பெறுவான் என்று வேதத்தில் பார்க்கிறோமே. இயேசுவே, இங்க மாத்திரம் நாங்கள் ஒப்பு கொடுத்து விட்டு அப்பா, வெளியில போகும்போது ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, பழவைகளை எடுத்து நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே போற்றி கொள்ளாதபடி அப்பா, அதை இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி எரித்து முற்றிலும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய சால்வையை போற்றி கொண்டு நாங்கள் போக கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உண்மையான இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க அப்பா எங்களுக்கு கர்த்தாவே கிருபை தருவீராக ஆண்டவரே அப்பா. மனுஷன் பார்வைக்காகவோ கர்த்தாவே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, கைத்தாள ஓசைக்காகவோ மியூசிக்காகவோ நாங்கள் ஆண்டவரே பாடி நடனோடாதபடி அப்பா இயேசுவே அப்பா உண்மையாய் கர்த்தாவே அப்பா உம்மை ஆராதிக்க அப்பா எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. நீர் ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. நீர் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன் ஆண்டவரே அப்பா. ஆராதனை எங்களுக்குரியதல்ல ஆண்டவரே, ஆராதனை உமக்குரியதல்லவா. அந்த உணர்வை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, அந்த உணர்வை தாரும். ஒவ்வொரு வார்த்தைகளும் வேத வசனம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கர்த்தாவே அப்பா ஆண்டவரே மீசிக்கு தகுந்த போது கர்த்தாவே அப்பா எங்கள் ஆண்டவரே கைகள் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. உமக்கு பிரியமில்லாதது நாங்கள் செய்யாதபடி அப்பா இயேசுவே நிதானித்து ஆண்டவரே அப்பா உம்மை ஆராதிக்க அப்பா. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உமக்கு வல்லமை உண்டு ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே ஜீவன் உண்டு அப்பா. தேங்க் யூ லார்ட். நன்றி ஆண்டவரே அப்பா. உம்முடைய வார்த்தைகளினால் இப்பொழுது ஆண்டவரே அப்பா எங்க உள்ளத்தில் ஆண்டவரே அப்பா ஈட்டியை போல துலாவட்டுமே இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. எங்க செவிகள் திறக்கட்டுமே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா. எங்க உள்ளான இருதயத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா எங்க இருதயத்தை கர்த்தாவே கல்லான இருதயத்தை இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி ஆண்டவரே சதையான இருதயமாக மாற்றுவீராக ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதல்லவா. அன்றே நாளைய தினத்திலே கர்த்தாவே நீர் அற்புதத்தை செய்கிறீர் என்றால் ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா பரிசுத்தமாக்க வேண்டுமே. எங்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. எங்களால முடியாது ஆண்டவரே, நாங்கள் பிரயாசப்படுகிறோம் அப்பா. எங்களை நீங்க பரிசுத்தமாக்கி அனுப்பிடுங்க ஆண்டவரே.
அப்பா எங்க பலவீனத்தையெல்லாம் விலக்கி அனுப்பிடுங்க ஆண்டவரே. வேண்டாம் ஆண்டவரே அப்பா, வேண்டாம் ஆண்டவரே அப்பா. எங்க பலவீனத்துல உதவி செய்யுங்க ஆண்டவரே. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே, நாங்கள் வாயில மாத்திரம் ஆண்டவரே முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவரே அப்பா, உதடோடு மாத்திரம் நாங்கள் ஆராதிக்காதபடி அப்பா, உள்ளத்தின் ஆழல் திருந்து ஆண்டவரே, எங்கள் அணுக்கள் எங்கள் உறுப்புகள் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, ஆண்டவரே கர்த்தாவே செயல்படட்டும் அப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக கொடுத்து அப்பா உம்மை ஆராதிக்க கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே அப்பா. எபினேசரே எபினேசரே, செய்த போது கூட ஆண்டவரே அப்பா, உம்மை நோக வைத்த போது கூட ஆண்டவரே என்னை மறக்காமல் அப்பா இதுவரை என்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறீரே ஐயா. இதுதான் உங்க கிருபை அப்பா, இதுதான் உங்க அன்பு ஆண்டவரே, இதுதான் உண்மையான அன்பு. மாயமற்ற அன்பு இல்லை ஆண்டவரே நம்முடைய இடத்துல அப்பா. எங்களிடத்திலேயோ மாயமற்ற அன்பு காணப்படுகிறது ஐயா. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே அப்பா, எங்களை மன்னியும் ஒரு விஷயம் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே எங்களை ஆண்டவரே அப்பா ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா. நாங்க வெளியில போகும்போது ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தோடு போகட்டுமே இயேசுவின் நாமத்தினாலே ஐயா. மனம் இறங்குவீராக. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என் தேவன் நீர் பதில் தருகிறவராய் இருக்கிறீரே அப்பா. எங்கள் மத்தியில நீங்க இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே நீர் பேசு, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்தின் வல்லமை. ஆமென். இந்த நாளில நம்ம பார்க்க போறது ஜெபத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் எல்லாம் கேட்கப்படுதா? இதுவரைக்கும் நம்ம செய்திருக்கிறோம் ஜெபங்கள் எல்லாம். ஆமென். சபையில மாத்திரம் இல்ல, நம்ம தனிப்பட்ட விதத்துல ஜெபிச்சு இருக்கிறோம், குடும்பத்துல ஜெபிச்சு இருக்கிறோம். ஆமென். உபவாசம் இருந்தெல்லாம் எல்லாமே ஜெபிச்சு இருக்கிறோம். அந்த ஜெபத்திற்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்குன்னு நீங்க உணர்ந்து இருக்கிறீங்களா? அனுபவப்பட்டிருக்கீங்களா? இதை எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்றீங்களா? ஜெபத்திற்கு வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். அதை அனுபவப்பட்டவங்க ஆமென் இப்ப சொல்லி இருக்கிறீங்க. அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல யாரெல்லாம் சொன்னதுன்ட்டு பார்த்து வச்சுங்க, மறுபடியும் கேட்பேன். ஆமென். இந்த ஜெபத்திற்கு வல்லமை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆமென். இந்த நாளில கர்த்தர் நமக்கு கொடுத்த தலைப்பு ஜெபத்தின் வல்லமை. ஆமென். ஜெபத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. மன்னிங்கள், உங்கள் ஜெபம் கேட்கப்படுமா படாதா? ஹல்லேலூயா. ஆமென். நாம 21 நாள் உபவாசம் இருக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேசத்துல ஒரு எழுப்புதலுக்கான, நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய மாற்றங்கள் உண்டாக. ஆமென்.
எல்லாரும் ரட்சிக்கப்பட, நம்ம கூட வேலை செய்கிறவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட, நம்ம சபையில் வருவங்களெல்லாம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள, இன்னும் முழுமையான ரட்சிப்படைய சொல்ல போனா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவர்கள மாத்திரம் இல்லாமல் ரட்சிப்பின் அனுபவத்தோடு ஆமென் சிலுவையை எடுப்போம். ஹல்லேலூயா. சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால். இல்ல, உலகம் என் முன்னாலே, சிலுவை என் பின்னாலே. ஹல்லேலூயா. இத்தனை நாள் எப்படி இருந்ததோ நமக்கு தெரியாது. ஓகே, இனி சிலுவை தான் முன்னால். ஹல்லேலூயா. சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. உங்கள் ஜெபம் கேட்கப்படுதா இல்லையான்ட்டு, நம்ம ஜெபம் கேட்கப்படுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆமென். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? நல்லா சத்தமா உரத்த சத்தத்தோடு வாசிக்கலாம், இல்லைன்னா நானே வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். என்ன ஜெபத்தை குறித்து பேச சொன்னாக்கா இவர் மன்னிக்கிறதை குறித்து பேசுறாருன்னு பாக்குறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். இந்த டோருக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள வரதுக்கு என்ன வேணும்? சாவி வேணும். சொல்லுங்க தைரியமா, சாவி வேணும். ஆமென். இது உள்ள சகலமும் எல்லாமே இருக்கு, பட் அது உள்ள வரதுக்கு என்ன வேணும்? சாவி வேணும். அப்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம தான் என்ன பண்ணல, ஃபாலோ பண்ணல. அதனால மன்னியுங்கள், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். மன்னியுங்கள், நம்ம ஜெபம் கேட்கப்படும். இந்த சத்தியம் எனக்கும். ஹல்லேலூயா. ஆமென். வாசிப்போம். ஒருத்தர் எடுத்தீங்களா? வாசிக்கலாமா மறுபடியும்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். அந்த இருதயம் நமக்குள்ள இருக்கா? இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தொனிக்க போகிறது. நம்ம ஜெபத்திற்கு பதில் இன்னும் வராம இருக்குது. நம்ம ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்டு வச்சிருக்காரு. அதுக்கெல்லாம் பதில் வரும். பதில் வரத்துக்கு ஆண்டவர் எந்த தடையும் இல்லை. யார் தடையா இருக்கிறோம்? நம்ம தான் தடையா இருக்கிறோம். சில கொஞ்சம் ஆழமா போனா சாத்தான தடையா இருப்பான். ஆமென். அது ரொம்ப எப்படி அது ஆண்டவரோடு ரொம்ப நெருங்கி சஞ்சரிக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி சோதனை. ஓகேங்களா? அது லாஸ்ட் 3வது ஸ்டெப். அது இந்த நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் இருக்கிறோம் இப்போ. ஹல்லேலூயா. அதனால அப்போ நம்ம ஜெபத்திற்கு ஏன் இன்னும் பதில் வராம இருக்குது? நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையா? கேட்டிருக்காராட்டு நமக்குள்ள எத்தனையோ விட நமக்கு என்ன இருக்கு? சந்தேகங்கள் எழும்பி இருக்கு. சந்தேகங்கள் எழும்பி சோர்ந்தும் போயிருக்கிறோம், ஜெபத்தை விட்டுட்டும் இருக்கிறோம் அந்த குறிப்பை. ஆமென். ஹல்லேலூயா. போன வாட்டி உபவாசம் இருந்தோம். யாரெல்லாம் என்னென்ன குறிப்பு எழுதி ஜெபிச்சிங்க மறந்துட்டு இருப்பீங்க. ஆமென். ஞாபகம் இருக்கா? ஆனாலையும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வைத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? அதை அவர் துருத்தில் வைத்திருக்காரு. அதுக்கு சரியானபடி என்ன இல்லை, நம்ம கிட்ட உள்ள போறதுக்கு சாவி இல்லை. அப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம், எல்லாமே ஆயத்தமா இருக்குது. நம்ம உள்ள போறதுக்கு நம்ம கிட்ட என்ன இல்லை, சாவி இல்லை. அதை தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமென். அப்ப நம்ம இருதயத்தில் கசப்பு இருக்கா? என்ற நாளில எல்லா இருதயத்திலும் கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள், பொறாமைகள், பொச்சரிப்புகள் இதெல்லாமே இருக்கும். இல்லாம எல்லாம் இல்லை. ஆமென். கேடு உள்ள திருக்குள்ள இருதயத்தில் எல்லாமே காணப்படும் இந்த உலகத்துல. ஆமென். இந்த உலகத்துல எல்லாமே இருக்குது. நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம இருதயம் எப்படி இருக்குது? நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். அழகா பாடணும் கொண்டாடுறதுக்கு முன்னாடி, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். வெறும் வாயிலிருந்து தான் வருது, உள்ளத்திலிருந்து வரல. உள்ளத்திலிருந்து வந்தாக்கா ஆமென் ஆண்டவருடைய தொடுதலும் அவருடைய பிரசன்னமும் ஆமென் அவருடைய வழிநடத்தல் நிரப்புதலும் எப்படி இருக்கும்? ஒரு வார்த்தையிலே ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்? தொடுவார். ஆமென். அப்போ உள்ளத்திலிருந்து பாடுறதுக்கும் வாயிலிருந்து பாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 10 பாட்டு பாடலாம் வாய் வழியா மாம்சத்தில். உள்ளான இருதயத்தில் ஒரு பாட்டவே நீங்கள் 1/2 மணி நேரம் வர்ஷிப் பண்ணலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆமென். அதுதான் உண்மையான ஆராதனை. அப்போ நம்ம உள்ளத்தில் எந்த கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள், பொறாமைகள், பொச்சரிப்புகள், புறங்கூறுறது இதெல்லாம் என்ன இருக்கக்கூடாது? இருக்கக்கூடாது.
அப்போதான் நம்ம ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். என்னதான் நம்ம 21 நாள் உபவாசம் இருந்தாலும் 7 நாள் இருந்தாலும் இத்தனை நாள் நம்ம இருந்திருக்கிறோம், எல்லாம் இருந்திருப்பீங்க அவங்க லைஃப்ல. அதற்கு இன்னும் சரியான பதில் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். சில பேர் வந்து கூட அதை உணராம அறியாம கூட இருக்கலாம். ஆமென். ஆமா, ஏன் அப்படி இல்லை? ஆண்டரோடு அவங்க சரியானபடி சஞ்சரிக்கல. ஆண்டவர் செய்திருக்கிறாரு எல்லாத்தையும், அதை எடுத்து பயன்படுத்த தெரியல. கொடுத்த அபிஷேகம் கொடுத்திருக்கிறாரு, அபிஷேகத்தை அவிழ்த்து போட்டு என்ன பண்றோம்? புறஜாதியார் மக்கள் தான் அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம்? அதே மாதிரி ஒப்பு கொடுக்கும்போது கை தூக்குறது, அதே மாதிரி கீழே போயிட்டு உள்ள ஆண்டர் சமயத்தை சொல்றேன் நான். ஆமே, நீ ஒரு வாட்டி ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்கனாக்கா அப்போ ஒப்பு கொடுக்க சொல்லும் போதெல்லாம் நீங்க ஓடி போய் தலையை கொடுப்பீங்களா? நான் ரட்சிப்பு பெற்றுக்கலன்னு ஒரு வாட்டி தான் ரட்சிப்பு ஆண்டர் தந்திருக்காரு. அதை நம்ம அவிழ்த்து போட்டு என்ன பண்ணிக்கிறோம்? வரங்களும் முத்திருக்கிறாரு சில பேருக்கு, அந்த வரத்தை எல்லாம் என்ன பண்றோம்? பயன்படுத்துறது இல்லை. அப்போ அவங்களுக்கே நமக்கு என்ன சில நேரத்தில் சந்தேகங்கள் ஏற்படுது. ஆமே, இப்ப சந்தேகங்கள் ஏற்படுது. அப்ப நம்ம இருதயம் சுத்தமா இருந்தாக்கா ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறோமா, இருக்கிறோமா, அவரோடு பேசுறோமா, அவர் சத்தத்தை கேட்கிறோமான்ட்டு என்ன தெரியுமா தெரியாதா நமக்கு? ஹலோ, என்ன பிரதர், தெரியுங்களா தெரியாதா? நமக்கு கண்டிப்பா தெரியும். ஆமே, ஆண்டவர் உணர்த்துவாரு, இந்த காரியம் தவறு, நீ அவங்கள காயப்படுத்தி இருக்கிற, அவங்கள திட்டி இருக்கிற, இந்த பொருளை நீ தூக்கின்னு வந்துட்ட, அவங்களுக்கு விரோதமா, கம்பெனிக்கு விரோதமா நீ செய்திருக்கிற அப்படின்ட்டு என்ன பண்ணுவார்? உணர்த்துவார் ஆண்டவர். ஆமே, கண்டிப்பா உணர்த்துவார். ஆவியானவர் இருந்தாக்கா உணர்த்துவார். நம்ம அந்நிய பாஷையில் நிரம்புறோம், பேசுறோம், எல்லாமே பண்றோம். ஆனா மன்னிக்கிற இருதயம் இருக்கா நமக்கு? மறக்கிற இருதயம் இருக்கா? அதை நம்ம சிந்திக்கணும். அவருடைய அடிச்சோடு நம்ம பின்பற்றோம்னாக்கா இயேசு கிறிஸ்துவை சும்மா நல்லது மாத்திரம், கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறான் நான் தாழ்ச்சியடியேன், இந்த வசனம் மாத்திரம் தான் நமக்கு தெரியும். ஆமே, அவர் கடிந்து கொள்கிற வார்த்தை நம்ம என்ன பண்ணோம்? அதை எடுத்து உட்கொள்ளணும். ஆண்டவரோடு இருக்கும்போது தான் ஆண்டவர் பேசுவாரு, கண்டித்து உணர்த்துவாரு. அவர் மன்னிக்கிற தேவன், அதே சமயத்தில் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பாரு, கண்டிக்கிற தேவன் அவர். வெறும் கிருபை மாத்திரம் நம்ம சொல்லிட்டு கிருபையினால என்ன காத்தாரு, கரெக்டு இல்லைன்னு சொல்ல, அதுக்கே கிருபையே வச்சு எல்லாத்தையும் என்ன பண்றோம்? நம்மளவே ஏமாத்தி கொண்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவத்தில் ஒரு முன்னேற்றமும் கிடையாது. ஆமே, நம்மளும் யாராச்சும் வெளிச்சம் அடைகிறாங்களா? வெளிச்சம் அடைந்து கிடையாது, இருள் தான் அடைகிறாங்க நம்மளை பார்த்தாக்கா. ஆமே, நம்மளை பார்த்தா மற்றவங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷப்படணும். உனக்குள்ள ஏதோ ஒரு அனாயிட்டிங் இருக்கு, உனக்குள்ள ஏதோ ஒரு ஆண்டோடைய சக்தி இருக்குதுன்ட்டு புறஜாதியார் மக்கள் கூட நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. ஆமே, அப்ப நம்ம ஆண்டவரோடு சஞ்சரிக்கும் போது அந்த கசப்புகள், வைராக்கியங்கள் இதெல்லாம் இருதயத்தில் இருக்கக்கூடாது. ஆமே, அப்ப நம்ம ஜெபிக்க போறோம். நீங்க குடும்பத்தில் ஜெபிக்கிறீங்க, குடும்பத்தில் ஏன் ஒரு நன்மை இல்லை? ஏன் அது சாபம் அப்படியே பின்தொடர்கிறது? குடும்பத்தில் ஏன் வியாதிகள் அப்படியே பின்தொடர்கிறது? மரணங்கள் ஏன் பின்தொடர்கிறது? நம்ம முதியோர்கள் செய்த பாவங்கள் அது நமக்கு சாபமா 7 தரம் வரைக்கும் என்ன இருக்கும்? அப்படிதான் இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம அறிந்து ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்க நமக்கு ஒவ்வொன்றும் சொல்லி தருவார். ஆமே, சில வியாதிகளை சத்துரு கொண்டு வருவான். சில வியாதிகளை நம்ம கேர்லெஸ் தான், நம்ம சரியா சாப்பிடல, நம்ம உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு மாம்சத்தில் உபவாசம் இருந்து, புரியுதுங்களா? நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. ஆமே, அதனால நம்ம அதை ஞானமா நடந்துக்கணும். உபவாசம் இருக்கிறனாக்கா கர்த்தர் நம்மளை இருக்க சொல்றாரா? எந்த காரியத்துக்காக இருக்க சொல்றாரு? இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ ஒருவேளை சிலர் நானும் விருப்பத்தோடு ஜெபம் பண்றேன், என் ஜெபம் கேட்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லா ஊழியர்காரர்கிட்ட போய் என்ன பண்றது? ஜெபிக்கிறது. ஒரு வார்த்தை ஆண்டவர் வாக்கு சொன்னார்னாக்கா வாக்கு மாறாதவர். ஆமென். நம்ம அப்போ என்ன ஆகிறோம்? இவர் இப்படி சொல்லிட்டாரு, சரி அடுத்தது ஓச்சே வராரு. ஓச்சே என்ன சொல்லுவாரு? அடுத்தது மோகன் சிலாசஸ் வராரு. ஆமென். அவர் என்ன சொல்லுவாரு? இதே மாதிரி தான் குறி கேட்கிற ஆவி நமக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வாட்டி சொன்னாக்கா, ஆமென்,
உண்டாக கடவுதுன்னாரு உலகம். இன்னும் உண்டாயினுக்குதா? ஒரு வாட்டி உண்டாகுன்னு சொன்னாரு, உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. வாக்கு சொல்றாருனாக்கா ஆண்டரே வந்து நேரில் இறங்கி சொல்ல மாட்டார். வாக்கு ஆண்டருடைய வேதத்தில் பேசுவாரு, பிலீவரோடு பேசுவாரு, ஊழியக்காரர்களோடு பேசுவாரு. அதை உட்கொண்டு விசுவாசிக்கணும். விசுவாசிக்காம அவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு, அங்க போலாமா இங்க போலாமா அப்படின்னு நேரத்தை செலவழித்து கொண்டு இருந்தாக்கா உன்னுடைய ஆவி எப்படியாப்பட்ட ஆவியா இருக்குது? அப்ப ஆண்டரோடு உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? அதை நிதானிக்கணும் நம்ம. ஆமென். அதை நிதானிக்கணும். அப்போ நம்ம இருதயத்தில் இவ்வளோ கசப்பு, வைராக்கியங்கள், பொறாமைகள், பச்சரிவுகளா இருந்தால் நம்ம அபிஷேகம் மறைக்கப்படுது, நம்ம வரங்கள் மறைக்கப்படுது. ஓகேங்களா? நம்ம பிரயாசப்படுறோம், படுக்கும்போது உறங்கும்போது ஐயோ நான் கர்த்தருக்காக இதை செய்யணுமே அதை செய்யணுமேனு பெட்டிலே முடிஞ்சு போகுது கதை. கனவு காண்டுங்கன்னு சொன்னார் நம்ம அப்துல் கலாம். அந்த மாதிரி கனவு கண்டு அப்படியே பெட்டிலே அந்த காலம் முடிஞ்சேன், துண்டான துணியை எட்டு ரெடியாகுது, வேலைக்கு போக அப்படியே ஓடு, பிஸ்னஸுக்கு அதுக்கு இது முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த ட்ரீம்ஸை மட்டும் அப்படியே ஆண்டருக்காக என்ன பண்ணலாம், நம்ம போனால் அப்படியே பிசாசுக்கெல்லாம் நடுங்கணும், வியாதி சொஸ்தமாகணும், இதெல்லாம் நினைக்கிறது உண்டு. நான் நினச்சிருக்கிறேன், என்னதான் சொல்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரோடு எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை பயன்படுத்துவார். நம்ம அறிவு ஞானத்தை தருவார், பரலோக ஞானத்தை தருவார். நம்ம வெறும் வாயில் மட்டும் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க சப்பா, புத்தியை தாங்க, உனக்கு தான் ஞானம் புத்தி அறிவெல்லாம் கொடுத்துருக்காரு, இதை எடுத்தோம்னாக்கா இதில் தான் ஞானம் அறிவு புத்தி ஆலோசனை வழிநடத்துதல் அரவணைப்பு சந்தோஷம் எல்லாம் கண்டிக்கிறது எல்லாமே இதில் தான் இருக்கு. ஆமே. இதை விட்டுட்டு சிஸ்டர் அங்கே வந்திருக்காங்களாம் போகலாங்களா இன்னைக்கு பிரதர், அங்கே மீட்டிங்கா இன்னைக்கு போகலாம் பிரதர், உங்கள் தலையை குத்துருங்க. எத்தனை வாட்டி கொடுத்துன்னு இருப்பீங்க உங்கள் தலையை. அல்லேலூயா. காது உள்ளவன் கேட்க கடவன். ஆமே. காது உள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்காரு, ஜெப ஆவியை கொடுத்துருக்காரு, வரங்களை கொடுத்துருக்காரு, அந்நிய பாஷை நம்ம பேசுகிறோம். ஆமே. அந்த கசப்பான இருதயத்தை வச்சுன்னு நம்ம என்ன பாஷை பேசுகிறோம்? அந்நிய பாஷை பேசுகிறோமா, இல்லை தவளை பாஷை பேசுகிறோமா, கர்த்தரை ஏமாத்துறோமா, இல்லை நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறோமா? அதை நம்ம உணரணும் ஃபஸ்ட்டு. ஆமே. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் யாரை தரிசிப்பார்கள்? தேவனை தரிசிப்பார்கள். நீ ஒவ்வொரு நாளும் தேவனை தரிசிக்கிறாளானாக்கா உன் இருதயத்தில் கசப்பு இருக்குமா? நம்ம மனுஷன்தான், கோபம் வரும் இல்லைன்னு சொல்ல, கசப்பு இருக்கும், பொறாமை வரும், உடனே அதை மேற்கொள்ளணும். ஆமே. எனக்கு என் வாழ்க்கையில் வந்திருக்கு, நான் உடனே எதிர்த்து நிற்பேன். இயேசுவின் நாமத்தில் சிந்தை விட்டு வெளியே போ சாத்தானே, உனக்கு இடம் இல்லை அப்படின்ட்டு நம்ம எதிர்க்கணும். எதிர்க்கும் போது அந்த சிந்தை நம்மள ஆளுகை செய்யாது. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுறான் இல்லையா? என்னதான் நம்ம அபிஷேகம் பெற்றிருந்தாலையும் வரங்கள் பெற்றிருந்தாலையும் நம்ம கொஞ்சம் அசைந்தா என்ன ஆகும்? சத்துரு நம்ம ஆளுகை செய்வோம். நல்லது செய்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுவான்? எவாளை யார் ஏமாத்துனது? வந்து சர்வமான பிசாசு தானே வந்து ஏமாத்துச்சு. இந்த பழக்கையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசை காட்டி மோசம் பண்ணி இப்போ நம்ம அந்த பாவத்தில் தான் நம்மளும் இருக்கிறோம். ஆமே. அதனால தான் நம்ம தாய் என்ன பண்ணாங்க, கர்ப்பத்தில் பாவம் தரித்து நம்மளை பெற்று எடுத்திருக்காங்க. கரெக்டா பிரதர்? அல்லேலூயா. அதனால வந்து நம்ம இருதயத்தில் கசப்புகள் வைத்து கொண்டு நம்ம வந்து ஆண்டவரோடு சஞ்சரிக்க முடியாது. அப்படி நீங்கள் சஞ்சரிக்கிறோம் நம்ம அப்படின்னாக்கா நம்மளே நம்ம வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் இல்லை நமக்குள்ள. ஆமென். சத்தியம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஒரு நெருப்பு கொளுத்தி அங்கே போட்டாக்கா அது எரியும், அதுதான் நெருப்பு. ஆமென். அது எரியலைனாக்கா நான் கொளுத்துறேன்னு சொல்லியிருந்தாக்கா அதை அவித்து போட்டிருக்கீங்க ஆல்ரெடி. அல்லேலூயா. அதை எரிய வைக்கணும். நம்ம ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம், ஆண்டவர் கொடுத்த வரங்கள் வல்லமைகள். ஆமென். அல்லேலூயா. என்ன வயசாகுது நமக்கு? பாதி வயசு கடந்து போயிட்டோம். இன்னமும் நம்ம வந்து குறி கேட்டுக்கின்னு ஜெபத்தை தலையை கொடுத்துக்கின்னு ஜெபிச்சுன்னு இருந்தாக்கா நீ எப்படி உங்ககிட்ட வெளிச்சம் இருக்கா இருள் இருக்கா? சொல்லுங்க பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்கா இருள் இருக்கா? நான் அபிஷேகம் பெறல, நான் ரட்சிக்கப்படல, ஓகே, அப்ப போலாம், ஊழியக்காரர்களை தேடி போலாம், ஒரு ஆலோசனைக்காக ஜெபிக்கிறதுக்காக. எனக்கு பலன் பத்தல, எனக்கு ஆலோசனைக்காக எப்படின்ட்டு.
அவருக்கு வந்து என்ன பண்ணாரு ஆண்டவர்? பிறக்கும் போது அபிஷேகம் பண்ணி நீ போயிட்டு இது பண்ணினாரா? ஒவ்வொருத்தருக்கும் இந்த வேத வசனத்தை கொடுத்திருக்காரு. இந்த வேத வசனம் தான் நம்மளை பரிசுத்தமாக்கும். ஆமென். வேத வசனத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேத வசனத்துல நம்ம கண்கள் உற்று பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. அப்ப வேதத்தை பிரியமா இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அவன் செய்யறதுதான் வாய்க்கும், அவன் ஜெபிக்கிறது தான் நடக்கும். ஆண்டவர் அவர் சத்தத்தை கேட்பாரு. மோசே அவரோடு இருந்தாரு. ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? ஆமென். எலியா கருத்தா ஜெபித்தாரு. ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? ஆமென். அப்போ நம்ம கர்த்தரோடு எப்படி இருக்கிறோம்? கசப்புகள் வைராக்கியங்கள் இதெல்லாம் இருந்தாக்கா இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, ஒரு ஸ்டெப்பு கூட ஆண்டவருக்காக ஒன்றும் செய்ய முடியாது. மாம்சத்தில் வேணா நம்ம என்ன பண்ணலாம்? நான் கிறிஸ்தவன், அல்லேலூயா, நான் இதை செய்திருக்கிறேன் அதை செய்திருக்கிறேன் எல்லாமே சொல்லலாம். கர்த்தருக்காக செய்திருக்கிறோம், எல்லாருமே செய்திருக்கிறோம், நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆமென். அது நம்மளுடைய கடமை. பட் எதுக்காக சொல்றேன்னா, அதெல்லாம் ஆண்டுடைய பார்வையில் ஒண்ணுமே இல்லை. மனுஷன் பார்வையில் வேணாக்கா ராமச்சந்திர பிரதர் இது செய்தார்ப்பா அது செய்தார்ப்பான்ட்டு பெருமையாக நம்ம சொல்லலாம். ஆமென். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் சத்தியத்திற்கு நீ செவி கொடுக்கல, என் கட்டளைக்கு நீ கீழ்ப்படியில, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயா என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்காரு. 10 கட்டளை இல்லாத என்ன பண்ணார்? நமக்கு எத்தனை கட்டளையை மாத்தினாரு? 10 நம்ம கடைப்பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. சொல்லுங்க பிரதர், ஆல்வின் பிரதர், எத்தனை கட்டளையை கொடுத்தாரு? 10 கட்டளை தான் நம்ம கடைப்பிடிக்க முடியாதுன்ட்டு என்ன பண்றீங்க? ஹல்லேலூயா. 10 கட்டளை நம்ம கடைப்பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எத்தனை கட்டளை கொடுத்தாரு சிஸ்டர்? சத்தமா சொல்லுங்க, ஏன் டவுட்? ஆமென். ஹல்லேலூயா. அது கூட நம்ம என்ன பண்ணல? செவி கொடுக்கல, கீழ்ப்படியில. நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பாயான்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இப்ப பாடலாமா? உண்மையிலே முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை. இப்ப போதா பரலோகத்துக்கு? ஆராதனை பரலோகத்துக்கு போதா? ஆண்டவர் நாம் மகிமைப்படுதா? இல்ல கசப்பை வச்சுக்கின்னு உம்மை உம்மை உம்மையே நான் நேசிப்பேன். பக்கத்து வீட்டுக்காரனை நேசிக்க முடியல, கூட வேலை செய்யறேன்னு நேசிக்க முடியல, சபை மக்களை நேசிக்க முடியல. ஹலோ, ஆமென். எனக்காகவும் ஆண்டவர் இந்த சத்தத்தை வார்த்தையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எதனால விழுந்து போறோம்? நம்ம எல்லாமே மாம்சத்தில் இருக்கிறோம். அப்போ ஆவியின் சிந்தையில நம்ம நடத்தப்படணும் ஒவ்வொரு நாளும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயம் கவனித்து பாருங்கள். உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, வெளிச்சம் இருக்கு, இருள் இருக்கு. எல்லாமே ஆண்டவர் படைத்திருக்கிறார். எது நமக்கு எல்லாத்தையும் எது நல்லதோ அதை எடுத்து நம்ம பயன்படுத்தணும். ஆமென். அப்போ நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பேதுரு பார்த்து கூட ஆண்டவர் கேட்டாரு, என்ன நேசிக்கிறியா இல்லையா அப்படின்ட்டு 2-3 வாட்டி கேட்டாரு. நான் ஆண்டவரே நான் கூடவே இருக்கிறேன், எல்லாம் நேசிக்கலையா அப்படின்னு எல்லாம் சொன்னார். அவரு கட்சியில் என்ன பண்ணிட்டாரு? மறுதளிச்சாரு, திட்டவும் திட்டினாரு இல்ல அவரை. ஆமென். கூடவே இருந்தாரு இயேசு கிறிஸ்து கூடவே. அப்ப நம்ம பலவீனமான பாண்டம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் நம்மளுக்கு என்ன பண்ணாரு? முடித்து வேத வசனத்தை கொடுத்திருக்காரு. ஆமென். வேதத்தின் வெளிச்சமே இங்க தான் இருக்குது. அல்லேலூயா. நீங்க அங்க போய் தான் வெளிச்சம் பெற்றுக்கணும், இங்க தான் போய் வெளிச்சம் பெற்றுக்கணும் கிடையாது. நம்ம நடந்து போகும்போது நம்ம வெளிச்சம் மற்றவங்க மேல் படும்போதே அந்தகார இருள் வெளியேறணும். ஆண்டவர் நடந்து போகும்போது பிசாசு என்ன சொன்னான்? உமக்கு என்ன எனக்கும் என்ன, இப்ப வந்துட்டீங்க அந்த பண்டை கூட்டத்தில் என்ன விட்டுருங்க. ஆண்டவர் எதுவுமே பண்ணல, அவர் பாட்டுக்கு போயின்னு இருக்காரு. அல்லேலூயா. அப்ப அவருக்குள்ள இருந்த வல்லமை வெளிச்சம் அந்தகார கிரியில அலற செய்யும். ஆமென். அப்போ நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து அவர் கற்பனைக்கு நம்ம கை கொண்டோம்னாக்கா, அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம அப்பதான் கட்ட முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னா அதை உதாரணம் பண்ணிட்டு, ஆமென்,
உங்களுக்கு சத்துரு அப்படிதான் எழும்புவான். நீ ஆண்டவர்கிட்ட நெருங்க என்ன ஆகும்? சோதனை வரும். உனக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறான், பொசிஷன் கொடுக்குறான் ஆபீஸ்லன்னா உனக்கு வந்து ப்ரெஷர் வரும். ஆமென். அது சின்ன லெவலில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதை வந்து சின்ன லெவலில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு இப்போ இன்ஸ்பெக்ஷன் வந்தது ஒரு வாரம், என்ன பாடுபட்டீங்க, எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னால ஜெபிச்சு இல்லை, யாராக இருந்தாலும் ஓகே. பட்டு உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரி அவன் தூங்கியிருப்பாரா தூங்கிருக்க மாட்டாரான்னு தெரியாது. அல்லேலூயா. அந்த மாதிரி தான். இப்போ நான் எதுக்காக இதை சொன்னேன்? கதை நல்லா இருக்கா? அல்லேலூயா. கதை நல்லா இருக்கு. இப்போ தெரியுது, அப்படியே மயங்கிட்டீங்க கதையை கேட்டு. அப்போ அன்பா நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிறோம். உண்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிறேன், உங்களுடைய சத்தத்தை நான் கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் சத்தத்தை கேட்டு இருக்கிறோம்? என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம? அப்ப எப்படி ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு? ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரு. கருத்தா எலியா ஜெபிச்சாரு. எலியானுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு. யாபேஸ் கருத்தா ஜெபித்தாரு. கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரு. அவங்களால கர்த்தரோடு இருக்கிறவங்க, சஞ்சரிக்கிறவங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க, அதனால என்ன பண்ணாரு? கர்த்தரே ஜெபத்தை கேட்டாரு, பதில் தந்தாரு. அவர் என்ன பண்ணாரு? எல்லாரையும் நடத்தினாரு. மோசையை கொண்டு எவ்வளவு பேரை நடத்தினாரு. பார்வோன் இடத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டு கொண்டார்கள் ஆண்டவரே. மோசே ஆண்டவருக்கு கீழ்ப்படினான். ஆமென். மோசே ஆண்டவருக்கு கீழ்ப்படினான். அவன் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணாரு? மோசே ஆண்டவரை போய் பார்க்கறதுக்குள்ள விக்கிரக ஆராதனை பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டானுங்க. அல்லேலூயா. அப்போ மோசேவும் விக்கிரக ஆராதனையில ஈடுபட்டு இருந்தானாக்கா அந்த ஜனங்கள் என்ன ஆயிருக்கும்? அந்த ஜனங்கள் என்ன ஆயிருப்பாங்க? அழிந்து மாண்டு போயிருப்பாங்க. ஆண்டவரே அழித்து இருப்பாரு. ஆமென். அப்போ இந்த கூட்டத்தில் ஆண்டவர் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்காரு, அபிஷேகம் பண்ணியிருக்காரு, வரங்களை கொடுத்துருக்காருனாக்கா அதை நம்ம என்ன பண்ணோம்? அதை நம்ம பயன்படுத்தணுங்க. இப்போ இவர் தப்பு பண்றாரு, ஆல்வின் பிரதர் தப்பு பண்றாருன்னா கண்டித்து உணர்த்தணும். ராமச்சந்திர பிரதர் தப்பு பண்றாருன்னா கண்டித்து உணர்த்தணும். மரியன் தப்பு பண்றாருன்னா கண்டித்து உணர்த்தணும். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய சிந்தைகள் தான் இருக்கணும். புரியுதுங்களா? அவர் பண்ணிட்டாரு, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாக்கா அடுத்தது அவரு பண்ணுவார், அடுத்தது இவரு பண்ணுவார், அடுத்தது இவங்க பண்ணுவாங்க, அடுத்தது இந்த பாப்பா பண்ணும். அல்லேலூயா. அப்போ என்ன ஆகும்? நீ தான் பெரிய ஆளா, நான் தான் பெரிய ஆளா, நான் தான் பண்ணோம், நீ தான் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இது என்னால தான் வந்தது, இது யாராலும் வரல. ஆமென். நம்மளெல்லாம் ஒரு கருவி ஆண்டவர் நம்மளை வந்து பயன்படுத்துறாரு எடுத்து. அல்லேலூயா. நம்ம இந்த நேரத்தில் வந்து இங்கே உட்காந்து இந்த மாதிரியெல்லாம் நம்ம சபையில் கூடி ஒரு தமிழ் சர்ச்சு ஆராதிப்போம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்போம் நினச்சி பார்த்தோமா? நம்ம ஆசைப்பட்டிருப்போம், ஜெபிச்சிருப்போம், இல்லைன்னு சொல்ல. நான் ஆசைப்பட்டிருக்கேன், ஜெபிச்சிருக்கிறேன். அதுதான். அப்போ அவர் தப்பு பண்றாருன்னு நம்மள என்ன பண்ணக்கூடாது? அந்த வழியில போகக்கூடாது. அப்போ நம்ம சிந்தைகள், யோசனைகள், எண்ணங்கள் எல்லாம் அப்படி தவறுதுனாக்கா உடனே என்ன பண்ணோம்? ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரோடு இருக்கும்போது ஆண்டவர் உணர்த்துவாரு. நீ ரூட்டு நீ மாறி போறப்பா, நீ வந்து அவனுக்கு வந்து மோசம் போற, சோரம் போறன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி போற, நீ பார்த்துரு அப்படின்னு ஆண்டவர் உணர்த்துவார். அப்போ உடனே நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் இந்த மாதிரி தவறி இருக்கிறேன், என் பலவீனத்தில் உதவி செய்யுங்க. எல்லாருமே நம்ம பர்ஃபெக்ட் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இப்போ நான் ஆண்டவர் கூட இருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னா நான் எல்லாத்திலும் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. நானும் மனுஷன் தானே, நீங்களும் எல்லாருமே மனுஷன் தானே நம்ம. அதனால வந்து காலையில் எழுந்துச்சு நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் சமூகத்தில் உப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அன்றே என் மூலம் யாரும் வேதனை அடையக்கூடாது, இதனால என் மூலம் யாரும் துக்கப்படக்கூடாது, நானும் மற்றவங்க மூலம் எந்த விதத்திலையும் துக்கம் அடையக்கூடாது அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது, அந்நிய பாஷையில் பேசுறேன், இந்த வரங்களை பெற்றுக்கொண்டேன், அந்த வரங்களை பெற்றுக்கொண்டேன், என்னை பார்த்து பேயெல்லாம் அலருது, ஆனால் எனக்குள்ள கசப்பு இருக்குது. அப்போ என் ஜெபம் கேட்கப்பட்டதா? இவ்வளோ நாளாக ஜெபிச்சுன்னு வரேன், நான் ஜெபிச்சிருக்கிறேன். அப்போ அதான் ஜெபம் எல்லாம் கேட்கல. ஆண்டவர் வைத்திருக்கார் அந்த ஜெபம். அந்த ஜெபம் எப்போ கேட்கப்படும்? உன்னிடத்தில் ஒரு குறை இருந்தால் என்ன சொல்றாரு ஆண்டவர்? காணிக்கை போட வரும்போது உன் சகோதரனிடத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால்
அதை போய் மன்னிச்சிட்டு வா, அப்புறமா உன் காணிக்கை போடுன்றாரு. அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்குறோம். யாருக்காக கேட்குறோம்? யாருக்காக பேசுகிறோம்? ஆண்டவர் யாருக்காக கொடுத்துருக்காரு? அவங்க சீஷர்களுக்கு மட்டும் கொடுத்தாரா? ஆபிரகாமுடைய சந்ததி தானே நம்மளெல்லாம். நம்மளும் சீஷர் தானே. ஆமென். அந்த வார்த்தை நமக்கு தானே கொடுத்துருக்காரு. இந்த வார்த்தை மட்டும் நம்ம அப்பப்போ சொல்கிறோம். அன்றே நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்களே, எனக்கு வீடு வாங்கி தாங்களாம், எனக்கு 2 கார் வாங்கி தாங்களாம், 2 கிளீனிங் கம்பெனி வச்சு தாங்களாம். ஹல்லேலூயா. நாமத்தை மட்டும் அது மாத்திரம் பயன்படுத்துகிறோம். ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணிக்கிறாரு அப்படின்னாக்கா நம்ம எதுக்காக அபிஷேகம் பண்ணிக்கிறாரு? இருளில் உள்ள ஜனங்களை வெளிச்சத்தில் நம்ம நடத்தணும். அது நம்ம மேலே விழுந்த கடமை. ஆமென். பெரிய ஊழி தான் போய் பண்ணோம், மினிஸ்டர் பண்ணோம், பீகாருக்கு போனோம், கல்கட்டா போனோம், இந்தியா போனோம், அப்படியெல்லாம் இந்த கேமன் ஐலாண்டுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்காருன்னா ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. ஒரு அழகான ஒரு இடத்தை கொடுத்திருக்காரு. ஆண்டவர் கட்ட கொடுத்திருக்காரு. அதை உடைக்க கொடுக்கல நம்ம கிட்ட. ஹலோ, புரியுதுங்களா சகோதர சகோதரிகளே? கர்த்தர் நம்ம கிட்ட இந்த சபையை கட்டி எழுப்புறதுக்கு தான் கொடுத்திருக்காரு. ஆமென். அப்ப நாம கற்றவர்களா இருக்கிறோமா இல்ல உடைக்கிறவர்களா இருக்கிறோமா? நம்ம சோதித்து பார்க்கணும். நம்ம யாருக்கு எந்த விதத்திலையும் இடர்களா இருக்கக்கூடாது. அப்ப ஆண்டவர் சமூகத்துல மற்றவர்களுக்கு இடர்களா இடக்கூடாது. சபைக்கு விரோதமா எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இது ஆண்டவருடைய சபை. ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்களை எதிர்பார்த்து இருக்காரு. நீங்க செய்யலைன்னா உங்களை விட்டுட்டு என்ன பண்ணுவாரு ஆண்டவர்? வேற ஒருத்தரை கொண்டு என்ன பண்ணுவாரு? அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். வாய்ப்பு கொடுப்பாரு. வாய்ப்பு உங்களுக்கு கொடுப்பாரு. சிம்சோனுக்கு கூட கொடுத்தாரு. லாஸ்ட் மொமெண்ட்ல அந்த வல்லமை இழக்காத அவனுக்கு நோக்கி கூப்பிட்டாங்க. ஆமென். அப்புறம் அவன் மறுபடியும் தூக்கி எடுத்துட்டாரா? கண்ணு எல்லாம் நோட்டி போயிட்டாங்க அவனுக்கு, இல்லையா? அப்ப ஆண்டருக்கு கொடுக்கிற அபிஷேகம், இந்த வரங்கள் எல்லாம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்காருனாக்கா ஒரு நோக்கம் உண்டு. ஏன் உன்னை ரட்சித்தாரு? ஏன் நம்மளை இந்த சபையில கொண்டு அமர்ந்திருக்கிறாரு? ஏன் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தாரு? அங்கே கஞ்ச கூழ குச்சின்னு இருந்திருக்கலாமா இந்தியால சுகபோகமா? ஆமே. அப்ப இங்க கொண்டு வந்திருக்காருன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டருக்காக சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். இங்க வந்துட்டு மாடல் ட்ரெஸ்ஸிங் போட்டுக்கின்னு ஆமே பப்புக்கு போறது, பாருக்கு போறது, பொதுவாக நான் சொல்றேன். அல்லேலூயா. நான் எதுவும் பண்ணல பெருதே, நான் சும்மா தான் போனேன். திருடன் கூட போனாவே அவனும் திருடன் தான். ஆமே. அல்லேலூயா. துன்மார்க்குடைய வழியில் நடவாத, பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கு சொல்லுகிறார். அப்ப நமக்கும் புரட்சாதிகார மக்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆமே. அப்போ நம்ம அவங்க சொல்லணும், நம்மளை சாட்சி சொல்லணும். அவரை கூப்பிட்டா வரமாட்டார்ப்பா, அவரை விடுப்பா அப்படின்னு சொல்லணும். ஆமே. அப்போ ஆண்டவர் நம்ம அந்த இடத்துல மையம் போயிடும். நம்ம மையம் போயிடும். நம்ம பெருமைன்னு சொல்லி நீங்க நம்மளை புகழ்ந்து கூடாது அந்த இடத்துல. அல்லேலூயா. பிரதர் சூப்பரா பண்ணீங்க பிரதர், நீங்க வர்ஷிப்பு அப்படின்னு சொன்னாக்கா அப்படியே உள்ளாலாம் பொங்கி வளைஞ்சி அப்படியே மிதக்க கூடாது. ஏசப்பா உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆமே. பிரதர் மரியம் பிரதர் சூப்பரா பேசுறீங்க பிரதர், எனக்கே பேசுனீங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நல்ல விதத்திலாம் சொல்லுவாங்க. சாத்தான் அவங்களுக்குள்ள கிரியை விதித்து என்ன பண்ணுவான்? நம்மளை அப்படியே தள்ளுறதுக்கு பார்ப்பான். நம்ம அதுல கூட என்ன பண்ணோம்? ஞானமா இருக்கணும். அதுக்குதான் கர்த்தரோடு சஞ்சரித்தா தான் அதெல்லாம் தெரியும். சின்ன விஷயம் தான் அது. நீங்க நல்லா பேசுனீங்க, நல்லா பாடுனீங்க, அதை தான் நான் சொன்னேன். அதுல எவ்வளவு விளைவுகள் இருக்கு தெரியுமா? அது பெருமையை அப்படி அப்படி வீசிட்டு போயிருது. புரியுதுங்களா பிரதர்? நான் சொல்றேன் பிரதர், நீங்க பாத்துங்க, நல்லதுக்கு தான் சொல்றேன். அதுல என்ன இருக்கு? நம்ம உஷாரா இருக்கணும், 100% தெரியும் நமக்கு. ஆமே. அதே ஒரு 3 வாட்டி சொல்றாங்கன்னா என்ன பண்ணலாம்? காது உள்ளவன் கேட்க கேட்டவனுங்க. அல்லேலூயா. இந்த எலும்பில்லாத நாவு எது வேணா பேசும். ஆமே. அப்போ லைட்டா அப்படியே தூக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ. அப்ப நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் என்ன ஆகும்? அதுல போய் கலந்துருவோம். ஆமே. ஒரே குட்டியில ஒரு மட்டி ஆயிடுவோம். அவ்வளவுதான். அதுக்குதான் அழகா எழுதியிருக்காரு, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் பெர்க்மன் செய்யா. ஆமே. அதை அவிழ்த்து போடக்கூடாது. அது அபிஷேகன்றது என்ன பணம் கொடுத்தாலையும் கிடைக்காது நமக்கு. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாது.
நம்ம ஜெபிக்க போறோம். 21 நாள் ஜெபிக்க போறோம். இந்த தேசத்திற்காக ஜெபிக்க போறோம். ஆமென். இந்த தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதல் வரணும். ஒரு அற்புத அதிசயம் நடக்கணும். வர ஊழியர் மூலம் மாத்திரம் இல்லை, என் மூலம் என்ன நடக்க போகுது, இனிமேல் உங்க மூலம் என்ன நடக்க போகுது, என்ன எதுக்காக ஆண்டவரே நீங்க என்ன தொட்டு ரச்சித்தீங்க, என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கீங்க, எனக்குள்ள வர செயல்படட்டும். அது நம்ம தான் அது என்ன பண்ணோம், ஒரு வாகனத்தை ஓட்ட தான் என்ன ஆகும், பழக வைக்கும். ஆமென். அப்ப ஆண்டவரோட நம்ம நடக்க 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 என்ன ஆகும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அத்த ஸ்டெப் ஞான வரங்கள் செயல்படும். ஆவிகளை பகுத்தறிகிற வரங்கள் செயல்படும். ஆமென். சுகமாளிக்கிற வரம் செயல்படும். இங்க பேசினே இருப்ப திடீர்னு ஆண்டவர் எதனா ஒரு விஷயத்தை காட்டுவாரு, நீ ஜெபம் பண்ணு அப்படின்னுவாரு. ஆமென். ஒரு ஆபத்து இருக்கும், அதை காட்டுவாரு. திடீர்னு ஜெபித்தா அந்த ஆபத்து என்ன பண்ணுவாரு, தூதர்களை கொண்டு பாதுகாப்பாரு. அதே டைம்ல சொல்லுவாங்க. ஆமென். நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். உங்க வாழ்க்கையில நீங்க அதை சொல்லணும். அல்லேலூயா. யாரோ கேள்விப்படுறதை மாத்திரம் நம்ம கேட்டு இல்லாதபடி, ஆமென், கேட்ட காலங்கள் போதும். ஆண்டவரே இந்த நாளில் என்ன கொண்டு என்ன செய்ய போறீங்க, என் மூலம் யாராச்சும் தொட பண்ணணும், ரட்சிக்கப்படணும், உங்களுடைய அன்பை நான் வெளிப்படுத்தணும். அந்த வாஞ்சை இருக்கணும், அந்த ஆசை இருக்கணும், தாகம் இருக்கணும். ஆமென். ஆண்டவர் கொண்டு வந்துருவாங்க. கோவிட் டைம்ல எல்லாம் நான் ஏசப்பா எனக்கு ஆத்துமாக்களை தாங்கன்னு சொன்னேன். இந்த ஊர்ல தான் இருந்தேன், இந்த ஐலாண்ட்ல தான் இருந்தேன், ஊருக்கு போகாம. வெளியில போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, இதெல்லாம் என்ன பண்ணுது, அது என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்களே, குவாரண்டைன். ஆமா, இன்னொன்று கூட ஏதோ பேர் சொன்னாங்க. கர்ஃபியூன்ட்டு. அப்போ என்னது என்ன சொல்லுங்க சத்தமா, எனக்கு தெரியலன்னு தான் கேட்டேன். ஓகே சரி. அந்த மாதிரி சமயத்தில் நான் என்ன பண்ணேன், அந்த எனக்கு ஆத்துமாக்களை தாங்கலான்ட்டு நான் எந்த விதத்தில் ஜெபிச்சுன்னு எனக்கும் தெரியாது. ஆத்துமாக்களை தாங்க நைஸா பண்ணேன். ஆத்துமாக்களை தந்தார் எனக்கு. அல்லேலூயா. அப்போ வாஞ்சியோடு கேட்டாக்கா சூழ்நிலையை பார்த்து நம்ம முடங்கக்கூடாது. நமக்கு அந்த வாஞ்சி அந்த தாகம் ஏன் இல்லை சொல்லுங்க, ஏன் இல்லை பிரதர் சிஸ்டர், ஏன் இல்லை அம்மா சொல்லுமா எப்சிப்பா, ஏன் இல்லை? நீ உள்ள வரதுக்கு சாவிந்தாதானே நீ உள்ள வர முடியும். அப்போ உன் இருதயத்துல கசப்பு இருக்கு, நம்ம இருதயத்துல வைராக்கியங்கள் இருக்கு. அப்ப ஆண்டவரோடு நம்ம போய் ஜெபிக்க தான் நமக்கு தான் தெரியுது ஆண்டவரோடு நம்ம போறோன்னு. ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறாரா, பதில் தராரா? நம்மளே ஜெபம் பண்ணிட்டு நம்மளே நாத்துமாவை கத்திரை சோஸ்திரி நான் மூடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்னோடு இன்னைக்கு என்ன பேசுனாரு, என்ன நடத்த போறாரு, ஏன் இது எனக்கு காண்பித்தாரு, நான் என்ன செய்யணும்? ஆமென். எத்தனையோ சொப்பனங்களில் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. நான் எழுந்து அலாட்டா ஜெபிப்பேன். ஒரு ஆபத்தான விஷயம், ஒரு தீமையான விஷயம் நடக்க போகுதுனாக்கா. ஆமென். ஆனால் ஒரு காரியத்தில் நான் அலாட்டா இருந்தேன், அது என் வாழ்க்கையில் நடந்தது. என் பெரிய பொண்ணு ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டான். ஃபெயிலுன்னு சத்தம் கேட்குது எனக்கு விடிகாலையில் தூங்கி ஏஞ்சி உடனே 4 மணிக்கு. ஃபெயிலுன்னு யாரோ ஆள் பேசுற மாதிரியே காதில் கேச்சுங்க. எனக்கு நல்ல தூக்கம். நான் என்ன பண்ண தூங்கிட்டேன். உண்மையிலே அது ஒரு இதுவாக பொருட்டாயிட்டு இல்லை. உண்மையிலே என் பெரிய பொண்ணு ஒரு சப்ஜெக்டில் அரியர் வச்சுட்டான். அப்போது அதுலேருந்து நான் என்ன பண்ணேன், அலர்ட் ஆகிட்டேன். அப்போது ஆண்டருடைய சத்தமும் கேட்கும், சாத்தானுடைய சத்தமும் கேட்கும். அல்லேலூயா. ஆண்டருடைய சத்தம் கேட்டால் ஒரு சமாதானம் இருக்கும், அதில் விசுவாசனுடைய சத்தம் கேட்டாக்கா ஒரு என்ன இருக்கும், பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும், திகில் இருக்கும். புரியுதுங்களா? ஐயோ அவர் வந்துட்டாரா, அவர் வந்தவே எனக்கு நடு இந்த கால் கையெல்லாம். ஓ நீ பெற்ற அபிஷேகம் எங்க சிஸ்டர், நீங்க பெற்ற அபிஷேகம் எங்க? உங்க ஜெப வாழ்க்கையில் எங்க வல்லம் இருக்கு? ஆண்டவரோடு நீங்க கனெக்ஷன் இருக்கிறீங்களா? ஒரு மனுஷனை கண்டா நீ அலற, உன்னை சிஷ்யத்தானே அவரையும் சிக்ஷித்திருக்காரு. அவருக்குள்ள சாத்தானுடைய கிரிகள் இருக்குது. அந்த கிரியை நீ உடைக்கத்தான் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. அதேதான் உன்னை அனாயிண்டிங் பண்ணியிருக்காரு. கர்த்தரை பார்த்து பிசாசு எதிர்த்து நிக்கலையே, பயந்து தானே ஓடணும். ஐயோ உமக்கு எனக்கு என்ன இப்போ வந்துட்டீங்க, உன் வேலை எனக்கு வந்துச்சு, எங்க வேலை அப்படின்னு. அப்ப நம்ம அனலா இருக்கும் போது நம்மளை கண்டு யாரு நடுங்கணும் சொல்லுங்க? சாத்தானுடைய கோட்டை நடுங்கணுங்க. அல்லேலூயா. நம்ம யார் சாம்ராஜ்யத்தில் இருக்கிறோம்? யார் சாம்ராஜ்யத்தில் இருக்கிறோம்? சொல்லு, சத்தமா சொல்லு. இயேசு கிறிஸ்துவினுடைய சாம்ராஜ்யத்தில் இருக்கிறோம் நம்ம. அல்லேலூயா. சிங்கத்தின் பிள்ளைகள், நம்ம சிங்க குட்டிகள். அல்லேலூயா. அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போலதான் வருவான். அவன் சிங்கம் கிடையாது. யாரை விழுங்கலாமோ என்று கெச்சிருக்கிற சிங்கம் போல வருமா?
ஐயோ வந்துட்டானே அப்படின்னு நடுங்குதுனாக்கா உனக்குள்ள என்ன அபிஷேகம் இருக்குது? அப்ப நீ பேசுற பேச்சு என்ன? அந்நிய பாஷை பேசுறியா? நீ தமிழ பாஷை பேசுறியா? உன்னை நீ ஏமாத்தி கொண்டு இருக்கிறியா? நீ பெற்ற அபிஷேகம் எங்க? உன் அண்ணல எங்க? குடும்ப சபை இருக்கா? வீட்டுல குடும்ப சபை இருக்கா? ஆண்டவர் அறியாத போது நான் கூட போன மணிக்கணக்கா மீட்டிங்கு போயிருக்கிறேன். ஆண்டருடைய சத்தியத்தை கேட்கணும் தாகத்தோடு. ஓகே, அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ். ஆண்டவர் என்னை தொட்டு ரட்சித்தாரு, ஆத்ம பாரத்தை கொடுக்கிறாரு, ஆண்டவர் என்னோடு பேசுறாரு, இடைப்படுறாருன்னா நான் மறுபடியும் அங்கதான் நான் போவேனாக்கா. ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக உன்னை அபிஷேகம் பண்ணாரு? எதுக்காக இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தாரு? ஆமென். சாத்தான் நம்மளை பார்த்து நடுங்கணும். ஹல்லேலூயா. பாட்டு மாத்திரம் பாடுறோம். சாத்தான் நம்மளை பார்த்து என்ன பண்ணணும்? நடுங்கணும். சாத்தானுடைய கோட்டை இப்ப சொன்னாங்க சிஸ்டர், அருமையா சாட்சி. ஐயா சுந்தரம் பாஸ்டர் போனாரு, அந்த மெசேஜ் நான் கூட கேட்டிருக்கேன். அவர் போனோடனே எல்லா அதிகாரிகளும் எழுந்து நின்ட்டாங்களாம். ஏஞ்சி நின்ட்டாங்களாம். அவரை பார்த்த உடனே அவரு அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது, ஆண்டுடைய வேலைக்காரன். அவருக்குள்ள இருந்தது என்னது? வெளிச்சம், அபிஷேகம், வல்லமை. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ சில பேரை நம்ம பார்க்கும்போது அவங்களுக்காக ஜெபிக்கணும், ஆண்டவரை பத்தி சொல்லிடணும், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அது என்ன தெரியுமா? ஆர்வ கோளாறுல நம்ம பண்றது. அது ஆர்வ கோளாறுல எப்பவுமே ஆண்டவருடைய சமூகத்துல பி கேர்ஃபுல். நம்ம அந்த மாதிரி எதனா மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, அதுல இருந்து நம்மளால தப்பி வைக்க ஆண்டவர் கூட முடியாது, அப்படியே விட்டுருவார். ஹல்லேலூயா. நீ இயேசு கிறிஸ்துவ கூட மறுதலிக்கலாம், பேதுரு மறுதலிச்சது போல. ஆவியானவரை நீ குற்றம் பண்ணி குறை பண்ணி நீ விளையாடிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான் நம்ம லைஃப். ஆமென். அதை ஒரு ஆளும் ஒண்ணுமே சரி பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம நிதானிக்கணும். ஆண்டவரோடு நான் சஞ்சரிக்கிறேன்னா எனக்குள்ள ஆண்டவர் பேசுறாரா, கிரியை செய்யறாரா, மாம்சம் செயல்படுதா, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் செயல்படுறாரா அப்படின்னு நம்மளை நிதானிக்கணும். ஹல்லேலூயா. என்னதான் நம்ம குக்கர்ல ரைஸ்ல எலக்ட்ரிக் குக்கர்ல சாதம் வடித்தாலும் நம்ம நார்மலா பாத்திரத்தில் வடிச்சு வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமென். வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரோடு இருக்கிறோம், ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறோம்னா நமக்குள்ள கசப்புகள் வைராக்கியங்கள் வருதுன்னா அதை ஆவியானவர் உடனே உணர்த்துவாரு. நீ பண்ணது தப்பு, அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேளு, அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளு, அந்த பொருளை எடுத்துன்னு வந்தது தப்பு, நீ அங்க போய் வச்சிரு. ஆமென். அநியாயமா சம்பாதிக்காத. சகை ஆண்டரை பார்த்தோன்னே என்ன ஆச்சு அவனுக்கு? சகை ஆண்டரை கேட்டாரு, இயேசு கிறிஸ்துவ கேட்டாரு, சகை என்னடா ஊரெல்லாம் ஏமாத்திருக்கிறேன்ட்டு. அவருடைய வெளிச்சம் பட்டவனே அவன் என்ன ஆச்சு? பாவ உணர்வு உண்டாயிடுச்சு அவனுக்கு. ஆமென். அவனே நான் எனக்கு உண்டானதெல்லாம் நான் வித்து கொடுத்துட்றேன். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான ரட்சிப்பு. அதுதான் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. ஆமென். சகைக்குள்ள இந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரா அன்றைக்கு? ஹலோ சொல்லுங்க பிரதர் அண்ட் சிஸ்டர், இருக்காரா நமக்குள்ள? நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே இந்த தேசத்தை ரட்சிங்க. ஃபர்ஸ்ட் நம்மளை ரட்சிக்கிறதுக்காக ஜெபிக்கணும். ஆமென். ஆண்டவரே என்ன ரட்சிங்க இயேசப்பா, என் மனைவி பிள்ளையை ரட்சிங்க, என் கணவரை ரட்சிங்க. ஆண்டவரே என்ன சொன்னாரு? உங்களுக்காக அழுங்க, உங்க பிள்ளைகளுக்காக அழுதுனாரு ஃபர்ஸ்ட். ஆமென். எனக்காக ஏன் அழுறீங்க? நான் உங்களுக்காக. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அண்ட சராசரங்களை படைத்தவர். அழுது காப்பாத்திட்டு இருந்திருப்பாங்களா? மரியாதை எல்லாம் போயிட்டு அவருடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் சகித்தார். நம்மளும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணும் ஏன் அப்படின்னாக்கா நம்ம எல்லாத்தையும் சகிக்கிற தன்மை நமக்கு வேணும், அதை பெற்றுக்கொள்ளணும். அந்த சகிக்கிற தன்மை நமக்கு வேணும். கோபம் வரும். இப்போ நீங்க என்ன கோபப்படுத்துறீங்கன்னாக்கா இந்த கோபம் வராமலாம் இருக்காது, வரும். அதே சமயத்தில் நான் உணர்ந்து சரி ஓகே ரிலாக்ஸ் ஆகிடணும். இல்லை நீங்க என்ன ரிலாக்ஸ் பண்ணணும். ஏன் கோபப்படுறீங்க? கூல்டாங்க, என்ன ஆச்சு, ரிலாக்ஸ். அந்த காரியத்தை மறுபடியும் அப்புறமா கொஞ்சம் நீடிய பொறுமையோடு கேட்கணும். ஏன்னா ஒருத்தர் ஒரு கோணத்தில் இருப்பாங்க. ஆமென். பிரதர் நீங்க என்கிட்ட நீங்க பேசவே இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு
நான் வந்து உங்களை தப்பாக நினச்சிக்க கூடாது. ஆமென். ஏதோ ஒரு சூழ்நிலை உடம்பு கிடம்பு சரியில்லாமல் இருக்கலாம். எல்லாரும் ஒரே மாதிரி உற்சாகமாக இருக்க முடியாதுல்ல. சில நேரங்களில் சரீரம் பலவீனப்படும், இல்லைம்மா இதில் இருதயம் ஏதோ ஒரு வேதனைகள் இருக்கும், ஏதோ ஒரு இதில் இருக்கும். இந்த சின்ன சின்ன காரியமெல்லாம் இதெல்லாம் வந்து நமக்குள்ள ஆண்டவர் இருந்தாக்கா எல்லாவற்றையும் சகிக்கிற தன்மையை தருவார், ஆவியில் உணர்த்துவார். ஆமென். ஆவியில் அதுக்கு தான் அனலாக இருக்கணும், விழித்து இருக்கணும். அதுக்கு தான் எப்பவுமே நம்ம 21 நாள் மாத்திரம் இப்போ ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டோம்னாக்கா அது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரேயர் இருக்கா? எவ்வளோ நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், எவ்வளோ நேரம் வேதத்தை வாசிக்கிறோம்? நீங்கள் என்ன பார்க்க போகிறதில்ல, நான் உங்களை பார்க்க போகிறதில்ல. கர்த்தர் அறிவார். அந்த ரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம் தான் வெளியே ரங்கத்தில் பயன்படுத்தும் உங்களை இட்டும் போய். அல்லேலூயா. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் வராங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க? அழகாக சீரியல் பார்த்துட்டு ஜெபம் அங்கே இங்கே போயின்னு இருக்காங்களா? ஆண்டவர் சமூகத்தில் மணிக்கணக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி தங்களை வருந்தி உபவாசன்றது என்னது? சும்மா நான்வெஜ் சாப்பிடாம அது மட்டும் இருந்துட்டு உபவாசம் இருந்துட்டு நான் இருந்தேன் காலையிலேருந்து தண்ணி குடிக்காம. உபவாசம் வந்து இருக்குது, அதுக்குன்னு ஒரு முறைகள் வந்து டைம் ஆயிடுச்சுங்களா? இந்த கசப்புகள் வந்து ஆமாம் முடிச்சிடறேன். இந்த கசப்புகள் வந்து நம்மளை விட்டு அகன்று போகணும் இந்த நாளில். அல்லேலூயா. மன்னிப்போம் மறப்போம், மன்னிப்போம் மறப்போம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் அவர்களை மன்னியுங்கள். இந்த வார்த்தை அர்த்தம் என்ன? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்று இயேசு யாரை சொல்றாரு? நீங்க மன்னிக்காவிட்டால் உங்க ஜெபம் கேட்கப்படாது. நீங்க எவ்வளவுதான் உபவாசம் இருந்து என்னதான் பிரயாசப்பட்டு எந்த ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபிச்சாலும் சரி, தீர்க்கதரிசி வந்தாலும் சரி. ஆமென். அது நமக்குள்ள இருக்கிற என்ன சொல்றது? அது எப்படி நம்ம சொல்றது? அப்ப ஆண்டோடைய வெளிச்சம் நமக்குள்ள இருக்கா? அதுதான் விஷயம். வேத வசனத்தை தியானிக்கணும், நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுவார். ஆமென். ஆவிக்குரியங்களோடு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். அப்போ நம்ம வந்து அதை தான் பேசுவோம், அதில் தான் நம்ம முன்னேறி செல்ல முடியும். ஆமென். இப்போ துன்மார்க்கனோடு நீ உறவு வச்சனாக்கா அவனுடைய ஹேபிட் எல்லாம் தான் நமக்கு வரும். அல்லேலூயா. இப்போ நான்லாம் என்ன சொல்லுவேன்னாக்கா ஒரு 2 வாட்டி ஜெபம் பண்ணுவேன். அதுக்கடுத்தது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை தான் கேட்பாருன்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்க, அவங்க வந்து சிந்திப்பாங்க. ஆமென். அப்போ கசப்புகளை வைத்துன்னு நம்ம ஜெபம் பண்ணால் கேட்காதுங்க, கண்டிப்பாக கேட்காது. ஜெபம் கேட்கப்படாது. உங்கள் ஆசீர்வாதம் அதுக்கு தான் தடைப்பட்டு இருக்குது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை அதுதான் தடைப்பட்டு இருக்குது. அது நமக்கு தெரியாது. ஏன் அவங்க தான் வந்து பேசிட்டோம், நானா தப்பு பண்ணேன், அவங்க தானே தப்பு பண்ணாங்க, அவங்க தானே என்னை திட்டினாங்க, அவங்க தானே என்னை அடித்தான், அதானே என் பொருளை தூக்கிட்டு போயிட்டான். நம்ம போய் மன்னிப்பு கேட்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். அதனால தான் கிறிஸ்தவன். ஆமென். நான் தவறே பண்ணல, ஆனாலும் நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன். பார்த்தியா, அந்த இடத்துல ஆண்டவருடைய அன்பை நீங்க வெளிப்படுத்துறீங்க. அல்லேலூயா. அப்ப அவன் உள்ள எவ்வளவு ஒரு கடினமான உள்ளமா இருந்தா கூட ஆண்டவர் சதையான இருதயமா மாற்றி அவனை சிந்திக்க வைப்பார். அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நீ அண்ணா பார்த்துக்கலாம், வா, பல்லுக்கு பல்லு, வாய்ப்பு வாயினாக்கா அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். அந்த நாட்களில் நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்க போகிறோம். அதனால் வந்து ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும். ஆமாம், அதான் லூக்கா 23:34, ஏசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்கள் என்று இந்த சிலுவையில் கூட ஆண்டவர் என்ன பண்ணார்? பிதாவை நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. ஏன்னா வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டானுங்களா? போர் சேவரன்கள் கட்டி வச்சுட்டு அடிக்க வச்சுட்டு ஆண்டவர் பாடுபட்டுட்டுமே ஐயோன்ட்டு உணர்ந்து யாருன்னா ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிச்சுடுங்கன்னு கேட்டானுங்களா? கர்த்தர் தான் பிதாவை நோக்கி அந்த நேரத்தில் என்ன பண்ணாரு? பிதாவே இவர்களுக்கு போடுமா அந்த வசனத்தை போட்டியா சொன்னார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே வந்து மன்னிப்பு கேட்கிறாருன்னா நம்மளால ஏமாத்துறோம். உலகத்துல ஒன்றும் நம்ம கொண்டு போறது கிடையாது. ஆமே, நம்ம கொண்டு போறது என்ன? ஒண்ணு சொல்லுங்க. கொண்டு போறது இல்லைல்ல, கொண்டு போறோம். ஆத்துமாக்களை கொண்டு போகணும். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்மளை வந்து உயிரை கொடுத்து ஜீவனை கொடுத்து சுகபோகமா ஆண்டவர் நம்மளை என்ன பண்றது? வாழ வைத்திருக்காரு, வசதியை கொடுத்திருக்காரு. எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ ஊழியத்துக்கு அதை உபயோகப்படுத்தணும். ஆமென்.
வாகனம் கொடுத்துருக்காருன்னா வாகனத்தை உபயோகப்படுத்தணும். இன்னைக்கு டேவிட் பிரதர் ஏன் கொண்டு வரல நீங்க? ராமச்சந்திர பிரதர் சரி ஓகே இல்லை சொல்கிறேன். அப்போ நமக்கு ஆமாம் இது ஒரு ஊழியம். நீங்கள் வந்து இதுதான் ஊழியம். இப்போ உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. நாங்கள் போய் அண்ணா விட்டு வருவோம். அதுதான் எனக்கு கார் அவ்வளோ பெருசு கொடுத்துக்கிறாரு ஆண்டவர், ஜாலியாக ஷோ காட்டுறா அப்படின்ட்டு. ஒரு பொருளும் ஒரு எல்லாமே ஆண்டவருக்குரியது. ஆமென். அவர் அசைவு இல்லாமல் ஒரு முடி கூட நமக்கு கீழே விழாதான். அல்லேலூயா. அப்போ நம்ம வந்து அன்று நீங்கள் இதை கொடுத்துருக்கீங்க, இதை நான் என்ன செய்யட்டும் நீங்கள் கேட்பாருங்களா, உங்களுக்கு பதில் தருவாருங்க. நீங்கள் கேட்காம சும்மா அப்படியே பைரோவில் வச்சுக்கின்னு பேங்க்கில் போட்டு வச்சுக்கின்னு காசுன்னு வேற தான் காசை வச்சுக்கின்னு மற்றவங்க காசை ஏமாத்திக்கின்னு கொள்ளை வச்சுக்கின்னு ஆண்டவர் உனக்குள்ள இருக்காரா? கிரியை செய்கிறாரா? உன் சொந்த மனைவியை நீ நேசி, உன் சொந்த சகோதரனை நேசி. அப்புறமா வந்து பாடு, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பே, இன்னும் மாறுவான்ட்டு நம்ம பாடலாம். உம்மை நேசிக்கிறேன்னு பாடலாம். ஆமென். நம்ம சில காரியங்களை வந்து விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கும் போது தான் நம்ம வந்து ஆண்டவர் நம்மளை வந்து பயன்படுத்துவார், நம்மளை வந்து உயர்த்துவார். எல்லா ஸ்தானத்திலும் நம்மளை வந்து என்ன பண்ணுவார்? மேன்மைப்படுத்துவார். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆள் வந்து எவனோ பிச்சைக்காரனா கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஆளு ஒரு குறைய கிடையாதுங்க. ரட்சிக்கப்பட்ட ஆளுங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டரோடு நடக்கிறவங்க யாருன்னா எனக்கு சொல்லுங்க, நான் ஒரு மாதம் சம்பளம் கொடுத்துறேன். என்ன உண்மையிலே ராமிசா, நான் ரட்சிக்கப்படாத போது என்னுடைய சம்பளம் என்ன, என்னுடைய தரித்திர வாழ்க்கை என்னன்னு எனக்கு தான் தெரியும். ஆமென். ஆண்டவர் என்னை என்னைக்கு தொட்டு ரட்சித்து அபிஷேகம் பண்ணாரோ அன்னிலிருந்து என் வாழ்க்கை எல்லாமே தலைகீழா மாறிச்சு. அல்லேலூயா. ஆமா, நடந்து போனேன், சைக்கிள்ல போனேன், அவன் ஸ்கூட்டர்ல போனேன், நம்ம கார்ல போன கிருபை சேர்த்திருக்காரு. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆசீர்வதித்திருக்காரு இல்லையா? ஆண்டவருடைய பார்வையில மனுஷனை நம்ம ஏமாத்தலாம், ஆண்டவருடைய பார்வையில அவரை ஏமாத்த முடியாது. ஆமென். வேஷம் தரிக்க முடியாது ஆண்டவர் சமூகத்துல. அப்ப நம்ம இன்னைக்கு இந்த நாள்ல யாரை நம்ம மன்னிக்கணுமோ அவர்களை மன்னிங்க. மனதார மன்னிக்கணும், மனப்பூர்வமா மன்னிக்கணும், ஒப்புரவாகணும். ஒப்புரவு இல்லாம ஒரு ஊழியமும் செய்ய முடியாது, உங்க ஜெபமும் கேட்கப்படாது. நம்ம கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பானவர்களா இருக்கிறோம். அதை ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து திங்க் பண்ணணும், உணரணும். அல்லேலூயா. ஆமென். எங்க அண்ணன் பையன் கூட என்னை வந்து கசப்பா ஏதோ ஒன்று சொன்னா பேசலாம் கொண்டான். ஆனாலும் வந்து அவன் மேல எனக்கு கசப்பு இருந்தது 2-3 மாசம். சில கசப்புகள் இருக்க உடனே போகாது யாரா இருந்தாலும். நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், அபிஷேகம் பெற்று இருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுறேன், எனக்குள்ள வெறிதனம், தூக்கி வளர்த்த போல இந்த மாதிரி பேசிட்டானே அப்படின்ட்டு. ஆமென். ஒருத்தர்கிட்ட நான் ஊழியம் செய்யும் போது மினிஸ்ட்ரியில கிதியோன் ஊழியத்தில் அவர்கிட்ட என் குறைய சொன்னா, பிரதர் அவனை ஆண்டவர் தொட்டு ஊழியக்காராக்கிடுவாருன்றாரு. யோ என்ன எனக்கு குறைய வந்து உங்ககிட்ட கஷ்டத்தை சொன்னா, அவனை தொட்டு ஆண்டவர் ஊழியக்காராக்கிடுவான்றாரு. ஆமென். அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு ஆசிரியர் அவர் சொன்னார் எனக்கு, கிறிஸ்டின் காலேஜில் அவர் எட்மிஸ், இப்போ ஆண்டருக்குள்ள அவர் நித்திரியில் போயிட்டாரு. அவர் சொன்னார் அந்த வார்த்தையை. அப்போ நான் இங்கே வந்து மனப்பூர்வமாக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், நீ கசப்பை வச்சிருக்கிறிய அப்படின்ட்டு. நான் மனதார ஆண்டவர்கிட்ட அழுது ஒப்பு கொடுத்து ஜெபிச்சேன். ஆமென். அடுத்த ஸ்டெப்புக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போறாரு. அதை நம்ம சொந்த கண்கள் பார்த்தோம். நான் இங்கேயே நிற்கிறேன், இத்தனை பேர் எனக்கு வந்து தீர்க்க சொல்றாங்க, ஆண்டவருடைய வார்த்தை என் செவியில தொனிக்குது, ஏன் எனக்கு நடக்கல? நான் அதிக நேரம் ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், உண்மையா தானே இருக்கிறேன், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஊழியத்தை தாங்குறேனே, நான் என்ன யாரும் கெடல் பண்ணேன்? ஒரு சின்ன கசப்பு, அந்த கசப்பை தான் ஆண்டவர் விரும்பல, அதை ஆண்டவர் வெறுக்கிறாரு. ஆமென். இருதயத்துல சுத்தம் இருக்கணும். அந்த கசப்பு எங்க இருக்குது? நம்ம சிந்தையில இதுல இருக்க இருதயத்துல தான் இருக்கு கசப்பு. ஆமென். அப்போ அந்த ஒரு சின்ன கசப்பு ஆண்டவர் மன்னிக்க சொல்றாரு. மன்னித்தா நம்மளை வந்து என்ன பண்ணுவாரு? பயன்படுத்துவாரு. வரங்களை உங்களுக்கு கொடுத்திருக்காரு ஆல்ரெடி, அது செயல்படுத்துவாரு. அபிஷேகத்தை என்ன பண்ணுவாரு? பொங்கி எழுப்பு செய்வாரு, உங்களை பற்றி எரிய செய்வார் ஆண்டவர். ஆமென். மற்றவர்களுக்கு நம்ம வெளிச்சமா இருக்கணும். உலகத்துல ஏதோ வாழ்ந்தோ போனோம்னா புரட்சியாதிகார மக்கள் இருக்கிறான். ஓகே, இப்போ அனுபவிக்காத வேற எப்போ அனுபவிக்க போறான்றான். அப்ப கிறிஸ்துவனுக்கும் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? ஆமென். நம்மளை ஆண்டவர் வேறு பிரித்திருக்காரு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சில. நீங்க அழைக்கப்பட்டவர்களா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? அது முடிவு பண்ணீங்க இன்னைக்கு. அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சில. 10 நிமிஷத்துல முடிச்சிடறோம் இருக்காரு. அல்லேலூயா. அப்போ நம்ம வந்து அழைக்கப்பட்டதெல்லாம் வந்து டெம்பரவரி, எப்போ போவோம் தெரியாது. அல்லேலூயா.
இஷ்டம் போல வச்சுக்கலாம், இஷ்டம் போல தட்டி தூக்கிடலாம். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை என்ன பண்ண முடியாது, ஒண்ணு அசைக்க முடியாது. ஆமென். எவ்வளவு பேர் மதில் வந்தாலும் என்ன, அதுதான் மோதி நம்ம மேல கீழே விழுந்து போகும். அப்ப சபை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. ஆமென். சாத்தானை கண்டு நடுங்காதீங்க, சாத்தானை கண்டு பயப்படக்கூடாது. திகில் வருது, பயம் வருது, நடுக்க வருதுன்னா சாத்தான் கொடுக்கிறது. அப்ப உனக்குள்ள இருக்கிற என்ன ஆவி கிரியை செய்து பரிசுத்த ஆவியானவர் எங்க? அப்போ பயத்தை ஆண்டவரால கொண்டு வர மாட்டாரு. ஆண்டு பாவத்தை உணர்த்துவாரு, கண்டிப்பாரு, கைட் பண்ணுவாரு, ஆலோசனை தருவாரு. அதுதான் இயேசு கிறிஸ்து. சாத்தான் அப்படி இல்லை, திகில உண்டாக்கிடுவான், பயத்தை உண்டாக்கிடுவான். ஐயோ நோய் வந்துச்சு, அவ்வளவுதான், இனிமேல் எழுத முடியாது, நீ இவங்க உன்னை பத்தியா இந்த மாதிரி கேவலமா திட்டாங்க, நீ போய் அங்கெல்லாம் பண்ணுகிற அவங்க கூட சேர்ந்துன்னு ஊழியன்னு சொல்லிட்டு அப்படியே ஆண்டர்கிட்ட இருந்து அப்படியே பிரிச்சிடுவான். புரியுதுங்களா? அதுக்கு தான் சிலுவையை பின்னாடி வைக்காதீங்க தயவு செய்து. இந்த நாளில் சிலுவையை முன்னாடி வைங்க. அல்லேலூயா. சிலுவையின் முன்னால், வாயில மாத்திரம் பாடக்கூடாது. அதுக்கு தான் சிலுவையின் முன்னா உலகம் என் பின்னா. அதுக்கு தான் ஏசப்பா ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கசப்பை நம்ம ஆண்டு சமத்துல சொல்லி, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னாக்கா மனதார மன்னிக்கணும், மனப்பூர்வமா மன்னிக்கணும். அவங்கள நம்ம பார்க்க முடியலையா, ஆண்டு சமத்துல போய் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் மன்னிப்பார். ஆமென். இங்க ஒருத்தர் ஒரு ஒரு என் ஃப்ரெண்டு, அவர் வேலை வாங்கி கொடுக்க அந்த ரொம்ப நாளா எனக்கு ஊர்ல எல்லாம் நாங்கள் க்ளோஸாக இருந்தோம். அவர் மேலே எனக்கு ஒரு கசப்பு இருந்தது. நான் அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம். நம்ம ஒரு வேலை வாங்கி கொடுக்கலையே, நமக்கு ஃபோன் பண்ணி மட்டும் என்ன சொல்லுவானுங்க, கேட்டா 5000 ரூபாய் வாங்கி நீ எப்படிடா பொழப்பு நடத்தினுக்கிற ஊரில் அப்படின்னு கேவலமாக கிண்டலாக பேசுவானுங்க. அப்போ அவன் மேலே எனக்கு கசப்பு இருந்தது. நான் அந்த தேசத்துக்கு ஆண்டவரால் கொண்டு வரப்பட்டேன். யார் முடியாதுனாலும் அந்த நபரே கொண்டு வந்தாங்க. அப்போது அவனுக்கு நான் ஃபோனை போட்டு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அவன் மேலே உனக்கு எது கசப்பு? அருமையான சகோதரி, இன்னைக்கு 37ஆம் சங்கீதத்தை படிச்சாங்க. பொல்லாதவர் மேல் எரிச்சல் கொள்ளாதே, அவள் மேல் பொறாமை கொள்ளாதே, சீக்கிரத்தில் அவர்களே புள்ளை போல வாடி போவார்கள். ஆமென். அப்போ எனக்கு அவர் மேலே எரிச்சல் கோமலாக இருந்தது. அவ்வளோ க்ளோஸாக படைக்கு வேலை வாங்கி தரலையே. இப்போ ஆழ்வின் பிரதர் எனக்கு க்ளோஸாக இருக்காரு, ஒரு வேலை வாங்கி தரல இந்த மனுஷன், ஊரெல்லாம் சொல்லுது அவர் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். அப்போ எனக்கு என்ன கசப்பு உண்டாகும். அந்த மாதிரி ஒரு நபர் இங்கே இருந்தார், பேரு கூட சொல்லியிருந்தேன், அருளாளன்னு சொல்லிட்டு. மேரிட் ஹோட்டல் வேலை செஞ்சு, நம்ம கோனர் ஜோல் வேலை செஞ்சார். அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி, என் ஃப்ரெண்டு தான், எப்பா இந்த மாதிரி நான் வந்திருக்கிறேன், பட் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். என்னடா எதுக்கிட்டா, எப்படா வந்தேன், என்னத்துக்கு மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நீ வேலை வாங்கி கொடுக்கல நீங்களெல்லாம் சொல்லிட்டு உங்க மேலே எனக்கு கசப்பு கோபம் இருந்தது, அது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினாரு, நான் மன்னிச்சிடு தயவு அப்படின்னா. அதெல்லாம் ஏன்டா சொல்ல, நீ என்னடா வாடா பார்க்கலாம் அப்படின்னா. சில நபரை நான் இன்னும் வரைக்கும் சந்திக்கல, பார்க்கல. ஆமென். அவர் ஊருக்கும் போயிட்டாரு. அப்போ ஆண்டவர் அதை உணர்த்துவாருங்க. ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறாருனாக்கா இதுதான் சிம்டம், இதுதான். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. அவர் வட்டம், தீர்க்கதரிசி வட்டம் எனக்குள்ள என்ன, அவர் என்ன சொல்லுவாரு. நம்ம அப்படி இருந்தோம்னு வச்சுங்க, ஆண்டருக்காக ஒண்ணுமே செய்ய முடியாது. இதே மாதிரி சேர் நல்லா இருக்குது, காலியா எல்லாம் உட்காந்துட்டு நல்லா போகலாம். ஆமென். வயசு முடிஞ்சிச்சு நமக்கு, இனியும் இதே மாதிரி தான் வயசு முடிஞ்சிடும், போய் சேர வேண்டியது தான். ஆமென். அப்போ என்னத்தை எடுத்துன்னு போவோம்? எல்லாரும் சொல்ற மாதிரி தான், உலகத்தில் என்னத்தையே பிரதர் எடுத்துன்னு வந்தோம், என்னத்தை கொண்டு போகிறோம், இருந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு போகலாம். நம்ம போகும்போது ஆத்மாக்களை கொண்டு போகிறதுக்கு தாங்க நமக்கு ஜீவனை தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த சபையை கொடுத்திருக்காரு, இருளுள்ள ஜனங்களை வெளிச்சத்தில் நடத்த சொல்லியிருக்காரு. ஆமென். என்ன ஆவின்ட்டு ஆவிகளை உணர நம்ம பகுத்தறியணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த வரங்களை பெற்றுக்கொள்ளணும். இந்த உபாச நாட்களில் நீங்க பர்சனலா கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஜெபிங்க தாகத்தோடு. ஆமென். அப்பா என்னை ரட்சிங்க, என் கணவரை ரட்சிங்க, என் கணவருக்கு வேலை தாங்க, என் கணவருக்கு சுகபோகமா இருக்கணும், என் மனைவிக்கு வேலை தாங்க, நல்லா ஜெபிக்க வேணாம். அதை ஆண்டவர் பார்த்துப்பாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னா எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார். ஆமென். ஒரு காரணம் உண்டு, ஆண்டவர் கால தாமதிக்கிறாரு அவருக்கு வேலைக்குனாக்கா ஒரு காரணம் உண்டு. அல்லேலூயா. இந்த கால தாமதத்தில் நீ என்ன பண்ற கர்த்தருக்காகன்ட்டு ஆண்டவர் உங்களை பாப்பாரு பிரதர். ஆமென். கொஞ்சத்தில் உண்மையுள்ள அநேகத்திற்கு அதிபதியா வைப்பார் ஆண்டவர். நீங்க நினைக்கலாம், என் மனைவியை கூட்டு போறேன், வரேன், ரைடு கொடுக்குறேன், போறேன், பசங்களை ஸ்கூல் கிட்டு போறேன்ட்டு. நோ 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 நோ. ஆண்டவர் ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. என் மனைவிக்காக கூட நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வேலையை உறுதிப்படுத்தி இருக்காரு. அது எப்போ எழுதுனாலும் தெரியாது, ஆனால் ஒரு நோக்கம் உண்டு. அவங்க வேலை கிடைக்கலன்னு சோர்ந்து போயிட்டாங்களா, அமைதியாக உட்காந்துருந்தாங்களா? அவங்களுக்கு கிடைத்த ஊழியத்தை, ஆண்டவருக்கு கொடுத்த ஊழியத்தை செய்தாங்க. ஆமென். அவங்க முன்ன யாரும் கூட
தெரியாது. அவங்கள வந்து கமிட்டி மெம்பராக போட்டு போர்டு மெம்பர் ஆக்கியிருக்கிறாங்க. அந்த என்ன ஊழியம் பிரதர், சின்ன பசங்க ஊழியம் செய்கிறாங்க பிரதர், சாம்பிரதர் அந்த ஊழியத்தில். அல்லேலூயா. அப்போது யாருக்கும் தெரியாது ஜாய்ஸ்க்கு. சும்மா 2 நாள் ஸ்கூலுக்கு போனாங்க, ரெவிஷன் சொல்லலாம். என்ன பிரதர் நீங்கள் போனீங்களே ஜான்பல் பிரதர், ஒரு நாள் கூப்பிட்டு போனாங்களோ ஒன்று உங்களை. அப்போது நம்ம ஒரு ஸ்டெப் வைக்கணுங்க ஆண்டருக்காக. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வந்து கொண்டு வந்திருக்காரு. கேட்கணும், வாயை திறந்து கேட்கணும். ஆண்டவரே என்னை கொண்டு என்ன செய்ய போகிறீங்க, என்னை பயன்படுத்துங்களா. கேட்கலன்னா ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் யாருக்கும். அப்படியே இருந்துட்டு நம்ம காணிக்கை போட்டு அங்கே ஜான்பல் பிரதர் ஸ்நாக்ஸ் எதுனா வச்சுருப்பார், அவனே டீ எடுத்துன்னு வருவார், குச்சிட்டு தான் போகணும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம சிந்திக்கணும். இது வந்து நம்ம சிரிக்கிறதுக்காக சொல்ல, உண்மையிலே எனக்கு கூட தான். ஆமே 6 நாள் என்ன பண்ணுறோம், ஒரு நாள் மட்டும் அப்படியே உற்சாகம் வந்தது தான் ஞாயிற்றுக்கிழமைனா. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் உற்சாகம் வருது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனாக இருக்கிறோம். நம்ம மற்ற நாள் என்ன வேலையில் ஆண்டவரை இழுத்து சொல்லு, துதி. ஆண்டவரே இன்னைக்கு யாருன்னா நீங்கள் காட்டுங்களா, யாருக்காச்சும் உங்களை பற்றி சொல்லணும், எங்கே போட்டோம், என்ன செய்யட்டும், சும்மா அதை பாட்டு பாடுங்க. என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, என்ன பண்ண வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு வழி நடத்தும் ஆவியானவரேன்னு கேளுங்களா. சும்மா வழி நடத்துகிறாரா இல்லையான்னு பாருங்க. அல்லேலூயா. நான் பாட்டுக்கு ஊரில் இருந்து அழகாக சம்பாதிச்சு நீ கொண்டு வந்துட்டு எம்னா சிஸ்டரை பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் கேட்கலாம். நான் பாட்டுக்கு சிவனோன்னு ஏதோ அங்கே இருந்தேன், நீ வாட்டி என்னை கொண்டு வந்து இங்கே வந்து வேறு மரியாதை பேர் வேறு பேசிக்கிறார் பாரு என்னை பற்றி. ஆண்டருடைய நோக்கம் இருக்கு பிரதர் உங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், யாரையும் அவர் வந்து தள்ளிட மாட்டார். அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோமா, அவர் கட்டளை கீழ்ப்படுகிறோமா. இப்போ வீட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் எத்தனை அதிகாரம் முச்சிருக்கலாம், பைபிள் படிச்சிருக்கலாம். அல்லேலூயா. ஆமாங்க, நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, நல்ல இது ஒரு நல்ல தருணம், வேதத்தை வாசிக்கலாம். உங்கள் மூலம் ஒரு 4 ஆத்துமாக்கள் நேரம் வந்து உட்காந்துருக்கோம். கேளுங்க, நீங்கள் நைட்டு போய் கேளுங்க, ஆண்டவரே இந்த தேசத்துக்கு எதுக்காக கொண்டு வந்தீங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. உங்களால் தான் வந்து உங்கள் மனைவி பிள்ளைகளை பார்த்துக்கணுங்க, அதுக்காக ஆண்டவர் கொண்டு வந்தார், அப்படி ஒரு கணக்கு கிடையாது. ஆமென். அவளை நடத்துகிற விதத்தில் ஆண்டவர் நடத்திட்டு தான் இருப்பார், இன்னும் நடத்துவார். அப்போ நீங்கள் இந்த இரவு போய் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா எனக்கு இந்த தேசத்துக்கு எதுக்காக கொண்டு வந்தீங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு கேளுங்க. அப்போ நம்ம வந்து யார் இருதயத்தில் நம்ம கசப்பு வைத்திருக்கக்கூடாது. உபாசத்தை குறித்து நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், எதுவுமே சொல்லலை. இப்போ வேணேன் உபாசம் குறித்து ஏசாயா 58:6, நான் தெரிந்து கொண்ட உபாசம் என்னவென்றால் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்து விடு, நுகத்தின் பிணிகளை நெகிழவும், ஒடுக்கப்பட்டவனை விடுதலை பண்ணவும், எல்லா நுகத்தடிகளையும் உடைக்க வேண்டும். அதுதான் உபாசம். புரியுதா? அன்றே எனக்கு வேலை கொடுத்துருங்க, என் மனைவி வேலை கொடுத்துருங்க, எனக்கு பிஆர் கட்சிட்டோம், எனக்கு கிளீனிங் கம்பெனி நல்ல ஆட்களை தாங்க. இதெல்லாம் வந்து இதுக்காக உபாசம்லாம் இருக்கக்கூடாது. ஆமென். இந்த வசனத்தை பாருங்க, நோட் பண்ணிங்க. ஏசாயா 58:6. 2வது வந்து உமக்கு அப்போ வந்து பாருங்க, அதுலேயும் மன்னிப்பு இருக்குது. உங்கள் இருதயத்தில் உள்ள காயங்களை விட்டு விடுங்க, மற்றவர்களை மன்னியுங்கள். அல்லேலூயா. 3வது இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். எதுக்காக இருந்தார்? அவர் பிதாவால் தெரிந்து கொள்ளப்பட்டு நமக்காக மறிக்கிறதுக்காக அவர் பாடுபடவும் எல்லாத்தையும் சகிக்கவும் 40 நாள் உபவாசம் இருந்தார். ஆமென். ஆனால் வந்து நீங்கள் 40 நாள் இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது, அதுக்குன்னு ஒரு எல்லாமே இருக்குது. மோசே இருந்தார், சீனா மயிலில் அவங்களெல்லாம் நடத்தினார். ஆமென். அதெல்லாம் வசனம் எல்லாம் போடுமா, நோட் பண்ணிக்கிட்டோம். உபாகமம் 9:9 அதில் இயேசு கிறிஸ்து 40 நாள் இரவும் பகலும் உண்ணாமலும் குடிக்காமலும் அவர் உபவாசம் இருந்தார். நம்ம ஆலோசனை கேட்கணும் ஆண்டர்கிட்ட, ஆண்டரே நான் உண்ணாமல் குடிக்காமல் இருக்கட்டுமா, இல்லை ஒரு வேளை இருக்கட்டுமா, நான் இந்த காரியத்துக்காக இருக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம எழுத்தும் பார்த்துக்கணும். சும்மா ஆர்வ கோளாறுல இயேசு கிறிஸ்து இருந்தார், மோசே இருந்தார், தானியேல் இருந்தார், வேற யார் இருந்தாங்க, எஸ்தர் ராஜாத்தி இருந்தா, ஆமென், யோவேல் இருந்தார், இவங்களெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஆர்வ கோளாறுல உபவாசம் இருந்து நம்ம சரீரத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அதில் அதை நமக்கு வயசுல எப்படின்னு பார்க்கணும், அதெல்லாம் இருக்குது. ஆமாம், எலியா 40 நாட்கள் உபவாசம் இருந்து தேவனிடமிருந்து பலனை பெற்றுக்கொண்டாரு. ஆமென். அப்பா போடுற இல்லையா நீ இது 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதெல்லாம் போடு வசனம். எஸ்தர் ராஜாத்தியை பாருங்க. எஸ்தர் ராஜாத்தியை என்ன பண்ணாங்க? யூதர்கள், எஸ்தர் மற்றும் யூதர்கள் தங்கள் இனத்தாரை காப்பாற்ற 3 நாட்கள் உபவாசம் இருந்தாங்க. ஆமென். அதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கு. அவங்க இருந்துட்டாங்க, நானும் இருந்துடுறேன், அந்த பாஸ்டருக்கு சொன்னாருன்னா, இந்த மாதிரிலாம் கூட இருக்கிறாங்க சில முட்டாளுங்க.
ஆமென். அப்படிதான் நான் சொல்லுவேன். நான் நமக்கு தேவை என்னவோ அதுக்கு தான் நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். ஆண்டரே வந்து சொல்லலை நீ உபவாசம்ன்ட்டு. அவருடைய அழைப்பு, ஊழிய அழைப்பு, மற்ற காரியங்கள் முழுமையாக ஊழியம் செய்யணும், முழு நேரம் ஊழியம் செய்யணும் அப்படின்னா ஆண்டர் பேசும்போது நம்ம உபவாசம் இருக்கலாம். அதுக்கு வேண்டிய பலனை தருவார். ஆமென். யாருக்கு கொடுத்தாரு பலனவை? எளிய கொடுத்தாரு இல்லை? ஆமென். எளிய கொடுத்தாரு பலனை, அது மாதிரி கொடுப்பாரு. அதே போல் தாவீது உபவாசம் இருந்தார். எதுக்காக தாவீது உபவாசம் இருந்தார்? தன் குடும்பத்தின் கஷ்டங்கள் மற்றும் பாவம் மன்னிப்புக்காக. அடிக்கடிக்கு அவர் பாவம் செய்துட்டு என்ன பண்ணார்? மன்னிப்பு கேட்கறதுக்காக உபவாசம் இருந்தார் தானியேல். அல்லேலூயா. அடுத்ததாக நான் வந்து நிறைய உங்களுக்கு சொல்லலை, ஏன்னா வந்து இதுக்கே டைம் ஆயிடுச்சு. தானியேல் தேவனுடைய வந்து தரிசனத்தை பெறவும் பதிலை பெறவும் பல நாட்கள் உபவாசம் இருந்தாராம். இத்தனை நாள் அத்தனை நாள் இருந்தில்லை அவருக்கு. ஆமென். அது வந்து தானியேல் போடுறேம்மா 9:3, 10:2-3 அந்த வசனங்களில் சொல்லப்படுது. ஆமென். அதே மாதிரி பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், அவரும் உபவாசம் இருந்திருக்காரு. ஆமென். பலமுறை உபவாசம் இருந்து உபவாசம் இருக்கத்தக்கதாக குறிப்பிட்டுள்ளது. 2 கொரிந்தியர் 6:5, அதே மாதிரி 11:27 அதில் அது சொல்றது. நெகோமியா அவரும் உபவாசம் இருந்திருக்காரு. ஆமென். எருசலேமில் பாழான சுவர்களை குறித்து கட்டப்பட்டு ஜபத்தோடு உபவாசத்தோடு தேவனை தேடினார்கள். நெகோமியா. ஆமென். நெகோமியா 1:4 போட்டியம்மா? ஓகே. யோனாவும் உபவாசம் இருந்திருக்காரு. யோனாவும் நினைவே மக்களுக்கு தேவனுடைய கோபத்திலிருந்து தப்பிக்க ராஜா உட்பட நினைவே மக்கள் அனைவரும் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். யோனா தானே அது? யோனா 3:5-8. ஆமென். அது போல யோனா அது யோவான் கிடையாதுமா, அது நல்லா பாரு ஏமா, யோனா ஆகுமா அது? யோனா நினைவே பட்டணத்துக்கு வந்து யோவான் எப்படி அங்கே உட்காந்துட்டார் வந்து? சரி ஓகே, அது வந்து யோனா. சரி ஓகே. உபவாசம் என்பது சரீரத்தை ஒடுக்குவது மட்டுமல்ல, முழுமையாக தேவனை சார்ந்த ஆவிக்குரிய பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமென். அதுக்காக தான் நம்ம உபவாசம் இருக்கணும். ஆண்டவரே என்னை வல்லமையாக பயன்படுத்துங்க ஏசப்பா, என் மூலம் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கட்டுமே, ஒருத்தராச்சும் ரட்சிக்கப்படட்டுமே, அப்பா என்னை பார்த்து பிசாசு ஓடட்டுமே. ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கட்டுமே, ஹீலிங் நடக்கட்டும், தீர்க்க தரிசனம் உரைக்கட்டுமே. ஆமென். துல்லியமான தீர்க்க தரிசனம் உரைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும் எப்பவுமே. ஆமென். அதுல எல்லாம் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி நம்ம உபவாசம் வந்து ஜெபிக்க போறோம். ஒவ்வொரு நாளும் நான் குறிப்பு நான் சொல்றேன், அதுக்காக நம்ம கருத்தா ஜெபிக்கணும். இங்க பாருங்க, கொடுக்குற ஜெப குறிப்புக்கு மாத்திரம் கருத்தா ஜெபிக்கணும். எல்லாரும் நம்ம 1 மணி நேரம் தான் ஜெபிக்க போறோம். கருத்தா ஜெபிச்சாக்கா ஆண்டவர் கண்டிப்பா ஜெபத்தை நம்ம கேட்பாரு. அலமி புலம்பி ஜெபிக்க வேணாம். ஒரு குறிப்பு பார்த்து அவருக்கு வரும், அதை எடுத்து நீங்களே போட்டு ஜெபிச்சிட்டு கூடாது. சொல்றாங்கன்னா அந்த குறிப்புக்கு மாத்திரம் ஜெபிக்கணும். ஆமென். காமன் ரட்சிப்புக்காகனா ரட்சிப்பு மாத்திரம், சிறு பிள்ளைகளை ரட்சிக்கணும், வாலிபெண்களை ரட்சிக்கணும், அதுக்கு மாத்திரம் ஜெபிக்கணும். ஆண்டவரே அங்கிருந்து அங்கே போய் லிட்டில் கேமனுக்கு போய் அவன் இந்தியாவுக்கு போயிட்டு எங்கள் சொந்தக்காரு எங்கள் பக்கத்து வீட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தாக்கா ஆண்டருக்கு அந்த ஜாமெல்லாம் பிடிக்காது. ஆமென். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டர் கொடுக்குற ஞானத்தில் நம்ம எல்லாரும், நம்ம பிரதர் இருக்காரு, அவினாஸ் பிரதர், சாம் பிரதர், ஆல்வின் பிரதர், நீங்கள் கலந்துங்க பிரதர், கலந்துங்க, கண்டிப்பாக கலந்துங்க இதில். ஆமாம், ஆண்டருடைய ராஜ்யத்துக்கு எல்லாமே நம்ம சேர்ந்து நம்ம பண்ணுவோம். இந்த ஜெபத்தை ஆண்டர் நம்மளை பயன்படுத்தணும். நம்மளை ஒரு கருவியாக மாத்திரம் இல்லாமல் நம்ம ஒரு வெளிச்சம் கொடுக்குற, இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கும், கனி கொடுக்குற கனியாக இருக்கணும். நம்மளை ஆண்டவர் பயன்படுத்தணும். நமக்குள்ள வரங்கள் செயல்படணும். ஆமென். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, யாரும் கோச்சிக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. நான் தயவாக மன்னிப்பு கேட்குறேன் எல்லாருக்கிட்டையும். இதை சொல்ல வேண்டிய கடமை நான் நிறைய எடுத்துகிட்டு வந்தேன் பேசணுன்ட்டு. ஒரே டாப்பிக்கில் ஆண்டவர் முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. ஜபத்தை குறித்து தான் நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். ஆனால் நான் இரவெல்லாம் நான் உட்காந்தேன். ஆமென். இதெல்லாம் நான் உட்காந்தேன். என்னால் ஆண்டவர் இதைத்தான் எனக்கு காட்டுறாரு. ஆமென். இதை தான் வந்து எனக்கு வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆனாலும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தணும். கண்களை மூடி, இயேசுவே ஜெப ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா, ஜெப அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க பலவீனத்தில் உதவி செய்யுங்க. யார் மீது எங்களுக்கு கசப்பு வேண்டாண்டவரே, யார் மீது எங்களுக்கு வைராக்கியங்கள், கோபங்கள், பொறாமைகள், பொச்சங்கள் வேண்டாண்டவரே. சத்துருவை கண்டு நாங்கள் பின்வாங்காதபடி சத்துருவை எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலம் தருவீராக இயேசுவின் நாமத்தினால். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்.
சத்துரு விதித்து வைத்திருக்கிற எல்லா பயத்தையும் ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால எல்லா நடுக்கத்தையும் அப்பா சின்ன சின்ன விஷயத்தை கூட நாங்கள் அன்றைய கர்த்தாவை கோபித்துக் கொண்டு உம்முடைய நாமத்தை தூஷணப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா பலவனும் எங்கள் சிந்தைகளை விட்டு எங்கள் எண்ணங்களை விட்டு எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே சத்துருக்கு எதிர்த்து நிற்க பலனை தருவீராக ஆண்டவரே, கிருபை தருவீராக. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது அப்பா எங்க சரீரம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதபடி எங்க குடும்பத்தினரை உங்கள் ரத்த கோட்டைகளால் அக்கினி கோட்டைகளால் வேலையெடுத்துக் கொள்வீராக. எங்களுக்கு உண்டான எல்லா பொருட்கள் மீதும் வாகனத்தின் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். என்னை தொட்டு ரட்சிங்க ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. வரங்கள் எங்களுக்குள் செயல்படட்டும் அப்பா. நாங்கள் செத்த ஊழியம் செய்யாதபடி ஆண்டவரே உயிர்ப்பிக்கிற ஊழியத்தை செய்ய ஆண்டவரே. நீர் உயிருள்ள ஜீவனுள்ள தேவனா இருக்கிறபடியா அப்பா நாங்களும் ஆண்டவரே அப்பா உயிருள்ள ஊழியத்தை செய்ய ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. அப்பா உலர்ந்த எலும்புகளை கர்த்தாவே அப்பா அன்றே கர்த்தாவே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா எழுற கர்த்தாவே உலர்ந்த எலும்புகளை கர்த்தாவே அப்பா உயிரிழைய செய்த தேவனே அப்பா எங்க வாழ்க்கையில நாங்கள் அன்றே உலர்ந்து போய் இருக்கிறோமே, பெற்ற அபிஷேகத்தை இழந்து போய் இருக்கிறோமே, வல்லமைகளை செயல்படுத்த முடியாமல் அன்றே சாத்தானுக்கு பயந்து ஆண்டவரே கர்த்தாவே மக்கள் மத்தியில கர்த்தாவே அவர்களை எங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறோமே. அப்பா நீங்க சர்வ சிருஷ்டிக்கு தேவனை உண்மை நாங்கள் நிறுத்தாமல் மனுஷன் முன்பாக நிறுத்தி அவனுக்கு பயந்து சத்துருக்கு பயந்து அன்றே அப்பா எங்கள் ஆவிகளை அவித்து போட்டுக்கிற பாவத்தை மன்னிங்க. எங்க பலவீனம் இந்த இரவு வேளையில விலகுவதாக இயேசுவின் நாமத்தில் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. thank you lord. நன்றி ஆண்டவரே. அப்பா யாருக்கு எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே இங்கிருந்து விலகிற மனதை ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே. அப்பா எது வந்தாலும் கர்த்தாவே கர்த்தருக்காக நான் எழும்பி பிரகாசிப்பேன் என்றவர்கள் அப்பா இந்த உபவாச நாட்களிலே பங்கு பெறுவர்களாக இயேசுவின் நாமத்தினாலே. இல்லை என்றால் விட்டு விலகட்டும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். கடமைக்காக யாரும் வந்து ஜெபிக்காதபடி கர்த்தாவே அப்பா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தாவே உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு என் தேவன் பதில் தருகிறவரா இருக்கிறீரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவருக்கு அந்த உணர்வை எங்களுக்கு உண்டாக்கி தருவீராக ஆண்டவரே. ஆத்தும பாரத்தை அளவில்லாமல் ஊற்றுங்க. இந்த இரவேளையிலே உறங்கும் போதே கர்த்தாவே ஜெப சிந்தை பரலோக சிந்தை அன்றே எங்களுக்குள் ஊடுருவி பாயட்டும் அப்பா. அழிந்து போகிற ஆத்து மக்களை குறித்து ஒரு தாகத்தை ஊற்றுவீராக ஆண்டவரே. ஊற்றுவீராக ஜபாவியை ஊற்றுவீராக ஜப அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக அப்பா. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிற நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தரே வந்து மன்னிக்கிட்டு அவர்கள் உணரட்டும். நோ 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 நோ. கணவன் மனைவிக்குள்ள நீ சமாதானமாகணும். சூரியன் மறைவதற்குள்ள நீ சமாதானமாக கடவுள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கணவனுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் வேறு உண்டு. சபை மக்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேற வித்தியாசம் உண்டு. எத்தனை நாட்கள் உங்களை நீங்க ஏமாத்தி கொண்டிருப்பீங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. அவர் சத்தத்திற்கு செவி கொடுங்க. கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவாரு, சூழ்நிலையை மாற்றுவாரு. நம்ம மீது அவருடைய பிரகாசம் உதிக்கும். நம்ம இந்த 21 நாள் ஜெபம் மாத்திரம் அல்ல, இனி ஒரு காலங்களில் நம்ம பார்க்கிறவர்கள் எல்லாம் பிரதர் முன்ன பார்த்த மாதிரி இல்லையே, சிஸ்டர் முன்ன மாதிரி நீங்க பேசலையே, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கிரியை நடக்கிறது, ஏதோ வல்லமை நான் பார்க்கிறேன் என்று புறஜாதியார் மக்கள் இயேசுவே சாட்சி சொல்வார்களாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அப்பா எங்க பலவீனம் எங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே கர்த்தாவே ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அப்பா உம்முடைய ராஜ்யத்தை கட்ட ஆண்டவரே அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் என் தேவாதி தேவனே இந்த இரவேளை எங்களோடு இடைப்பட்டீரே. நன்றி ஆண்டவரே. மாம்சம் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சிலுவை எங்கள் முன்னால் அப்பா, உலகம் எங்கள் பின்னால் ஆண்டவரே. அப்பா உம்மை தொடுகிறவன் என்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் சொன்னீங்களேப்பா. உமக்கு விரோதமாய் ஊழியத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் அப்பா நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே இருக்க கூடாது ஆண்டவரே. அப்பா எங்களை விலக்கி கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு கீழ்ப்படுகிற ஆவியை தாரும் ஆண்டவரே. எதற்காக எங்களை அழைத்து வந்தீரோ அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றுங்க ஆண்டவரே. இயேசுவே நிறைவேற்றுங்க இயேசப்பா. அருமையான சகோதரன் அப்பா ஜெய் பிரதருக்காக ஜெபிக்கிறேன். மகனை எதற்காக கொண்டு வந்தீரோ இயேசுவே மகனோடு இடைப்படுவீராக ஆண்டவரே. மகனை தொட்டு ரட்சிப்பீராக. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. அந்த மகன் வாழ்க்கையில செய்த நன்மைக்காக நன்றி அப்பா. ஏதோ ஒரு தீர்மானம் உண்டு, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன் ஆண்டவரே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கிற எல்லா கசப்புகள் விலகட்டும் அப்பா. ஜப அபிஷேகம் ஜப ஆவியினால் எங்களை நிரப்பி ஆத்தும பாரத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா தாரும் ஆண்டவரே. அப்பா எங்கள் பலவீனம் விலகட்டும் ஆண்டவரே.
உமக்கு பயப்படுற பயத்தை தாரும், உமக்கு கீழ்ப்படுகிற ஆவியை தாரும் ஏசப்பா. எதற்கோ நாங்கள் ஆண்டவரே நேரத்தை செலவழிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே எங்களை மன்னியும். கேட்ட சத்தியத்தையே கேட்டுக்கொண்டு கீழ்ப்படியாமல் இருக்கிற அந்த கர்த்தாவே, பாவம் எங்களை விட்டு விலகட்டும் அப்பா. அந்த பாவம் எங்களை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இனி ஆண்டவரே எங்க வாழ்க்கையில என்னை கொண்டு கர்த்தாவே நீங்க என்ன செய்ய போறீங்க? என் மூலம் யாரு ரட்சிக்கப்பட போகிறார்கள்? என் மூலம் யாரு அபிஷேகம் பெற்ற போகிறார்கள்? என் மூலம் யாரு விடுதலை பெற்றுக் கொள்ள போகிறார்கள்? என் மூலம் தீர்க்கதரிசனம் உரைக்கப்படணுமே என்ற அந்த தாகத்தை எங்களுக்குள் ஊற்றி அனுப்புங்க ஆண்டவரே இந்த வேளையில அப்பா. அப்பா எனக்கு ஜெபிக்க முடியல என்று சொல்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய ஜெபத்தை, பரமண்டல் இருக்கிற ஜெபத்தை செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாமல் ஊற்றி அவர் இருதயத்தில் இருக்கிற ஜெபாவியை, ஜெப அபிஷேகத்தை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஸ்டெப் வைங்க சிஸ்டர், ஒரு ஸ்டெப் வைங்க பிரதர். தாகத்தோடு கேளுங்க, இந்த ராத்திரியில கேளுங்க. ஆண்டவரே என்னை கொண்டு என்ன செய்ய சித்த வைத்திருக்கீங்க? ஜெபத்தை எனக்கு சொல்லித்தாங்க. உம்முடைய வேதத்துள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள என் மாம்ச கண்கள் திறக்கட்டும், என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் என்று ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு படுங்க. ஜெப அபிஷேகம், ஜெப ஆவி, ஜெப வல்லமை உங்களை பற்றி பிடிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. Thank you Lord, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை உடுத்து, உபவாசித்து உடலை உடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. கேமன் தேசத்திற்காய் கதறணுமே, இந்த கேமன் ஐலண்டுக்காய் நாங்கள் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஆண்டவரே நான் ஒரு வேளையாச்சு நான் ஜெபிக்கணும் அப்பா. ஆண்டவரே நான் 3 வேளை ஜெபிக்கலனா கூட பரவாயில்ல, ஒரு வேளை ஜெபிக்க எனக்கு பலன் தருவீராக அப்பா, பலன் தருவீராக. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும், என் கண்கள் எல்லாம் குளமாகணும். உண்மையா கேட்போமா? ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா. இந்த வேளையில கண்களை மூடி ஆண்டவரே இயேசப்பா, இந்த நாளில் இம்மட்டுமா எங்களோடு கூட அடிபடுறதற்காக உமக்கு எங்கள் நன்றி செலுத்துக்கிற கர்த்தாவே. கர்த்தர் தாமே எங்களுக்குள்ள ஜெபாவியை ஊற்றுங்க. இருக்கிற 21 நாளுக்கான உபவாசத்தில் கர்த்தரோட கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் எதற்காக நாங்கள் செபிக்கிறோமோ கர்த்தர் எங்கிருந்து நீங்கள் அப்பா வாக்குங்காடா பெருமுச்சுகளோடு எங்கள் விண்ணப்பம் செய்கிற தேவன் நீங்கள் எங்களுக்கு விண்ணப்பம் செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, உங்கள் வல்ல கரம் இருக்கட்டும். அன்றாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கும் ஜீவனுள்ள பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.